Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்க்கறதுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்திக்குள்ள கடந்து போகுவோம். ஹalleluya. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. அன்புள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. கருணை கடலே எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்க 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறாங்க என்று சொன்னீரே, அவங்களோட மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்னீரே, அந்த இனிய வாக்கின்படி ஆண்டவரே எங்களோட மத்தியில நீங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் எல்லோரும் ஆண்டவரே NJPH பிள்ளைகள் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. 2025 வருஷத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே என்னென்ன திட்டங்கள் நீங்க வைத்திருக்கிறீங்கோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சுவாமி. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசேஷித்த பிள்ளைகள் சுவாமி, ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் சுவாமி. இந்த ஆண்டு ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட கண்ணீருக்கு பதில் தாரும் ராஜா. ஒவ்வொருத்தரோட ஜபங்கள் கேட்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீண்ட கால காத்திருந்த அந்த வேண்டுதலுக்கு இந்த ஆண்டு ஆண்டவரே முடிவுக்கு வரட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உடைந்து போன இருதயங்களை ஆண்டவரே நீங்க தாப்பா குணமாக்கணும். நொறுங்கி போன ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில சமாதானம் நீங்க தாப்பா தரணும். ஆண்டவரே, உடங்கி போன ஆண்டவரே சரீரத்துக்கு நீங்க தாப்பா சுகத்தை தரணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்களோட பிரசன்னம், திவ்ய பிரசன்னம், மெல்லிய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பியதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. மலேசியா தேசத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே NJPH பிள்ளைகளுக்கு இந்த வருடம் நீங்க கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்க பெற்றுக்கொண்டு அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இரு கர்த்தாவே. நீங்க கிருபை செய்யுங்கள் சுவாமி. ஆவியானவரே என் மூலமா ஆண்டவரே வாக்குத்தத்தன் வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும் சுவாமி. அதுக்கு நீங்க வாங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. உட்காருவோம். praise the lord, praise the lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். thank you Jesus. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க. நம்ம இந்த புதிய ஆண்டு நம்ம இறைவனை பார்க்க வந்திருக்கிறோம். டாக்டர் EVG சுமிதா பார்க்க நீங்க வரல, இறைவனை பார்க்க வந்திருக்கிறீங்க, இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் நம்மள நல்லபடியாக நித்தமும் நடத்தி கொண்டு வந்தார். உலகத்துல நம்ம எல்லா உலகத்துல பார்த்து இருக்கிறோம் எவ்வளோ யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடி, நிலச்சரிவு, எவ்வளோ இயற்கையின் பேரழிவுகள் அதெல்லாம் இருந்தாலையும் நம்மள அவர் கொடுத்த வாக்குத்தத்தப்படி நித்தமும் நடத்தி வந்திருக்கிறார். அதுக்கு அவருக்கு நம்ம எல்லாருமே முழு மனதோட நம்ம நன்றி செலுத்தித்தான் ஆகணும். இந்த தேவன் நம்மள இந்த வருஷத்துல பிரவேசிக்க வைத்திருக்கிறாருனாக்கா ஒரு நோக்கத்தோட தான். நம்மளை எதுக்காக, நம்ம இந்த வாய்ப்பு எதுக்காக நம்ம கொடுத்திருக்கிறாரு, நம்ம கிட்ட அவர் எதை எதிர்பார்க்கிறாருன்றது குறித்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே முதல்ல நான் வாழ்த்துதல் தெரியப்படுத்திக்கிறேன். 2025 வருஷம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று EVG டாக்டர் சுமிதா ஆகிய நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் நாங்க ஊர்ல எல்லாம் இருக்கிறக்குள்ளோ இந்த ஆண்டு எங்களுக்கு எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு புறஜாதிக போவாங்க, ஜோஷக்காரங்கிட்ட போவாங்க, குறி சொல்றவங்கிட்ட போவாங்க, இந்த ஒவ்வொரு இடத்துக்கிட்ட போவாங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா இல்லையா, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜோஷக்காரங்கிட்ட எல்லாம் போய் கேட்பாங்க. நமக்கெல்லாம் ஜோஷியமே தேவையில்லை. நம்மளுக்கு கடந்த காலம், இப்ப நடக்கிறது எதிர்காலம் மொத்தமும் இதுல எழுதி வச்சாச்சு. இதுல இருக்கு. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சாச்சு. சோ இந்த எழுதி வச்சிருக்கிறதுனால நமக்கு நம்மளோட எதிர்காலம் தெரியும், நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா இறைவனோட வார்த்தை நமக்கு அந்த வருடம் முழுக்கும் கிடைக்குதுன்னா அது நம்ம சொந்தமாக்கிக்கணும், அதுல நம்ம விசுவாசிக்கணும். வாக்கு தத்தத்தை நம்ம நம்பி விசுவாசிச்சா மட்டும்தான் அது கிரியே செய்யும். ஹல்லேலூயா. பல மணி நேரம் நான் இறைவனோட சமூகத்துல காத்திருந்து, அதாவது டிசம்பர் மாசம் போன வருஷம் அது நமக்கு போன மாசம் இல்லையா, டிசம்பர் மாசம் ஒவ்வொரு மெசேஜ்லயும்
உங்களை எல்லாரும் ஆயத்தப்படுத்த சொன்னார் காட். நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு மெசேஜும் ப்ராப்பர்சி பற்றி தான் நான் பேசியிருப்பேன். அடுத்த வருஷம், அதாவது 2025, இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுது, நீங்கள் நம்ம எல்லாரும் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்ன்றது குறித்து தெளிவாக ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என் மூலமா பேசி உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா நாளைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சொல்லி இருக்கிறாங்கோ, அதனால நம்மளுக்கு என்ன வழியோ சொல்லி இருக்கிறாங்க அதை நம்ம பிடிச்சி அதுல நம்ம இது உறுதியா இருந்துக்கலான்ற ஒரு திடன் நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கு உண்டான விதைய நான் போட்டாச்சு. விதை போடும் தான் சொன்னார். அதை வளர வைக்கிறது, தண்ணி ஊத்துறது யாரோட வேலை? கர்த்தரோட வேலை. அவர் பார்த்துக்குவார். எனக்கு விதை மட்டும் தான் போட சொன்னார். நான் என்னோட காரியத்துல உண்மையா இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பல மணி நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் எனக்கு வந்து வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை கேட்கத்தான் நீங்க எல்லாரும் ஆயத்தமாக வந்து இருக்கிறீங்க. நேற்று மிட் நைட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு யூடியூப்ல. இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த மார்னிங்ல தான் மெசேஜ் கொடுக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறதுனால தான் இந்த வருஷம் நாங்கள் 10 மணிக்கு சர்வீஸ் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ தேவன் வந்து NJPH பிள்ளைகளுக்காக இந்த வருடம் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் லூக்கா 19:9. இந்த வாக்கு தத்தத்தை NJPH பிள்ளைகளுக்கு போய் சொல்லுனார். அந்த சொல்லுன்ற குரல் அப்படி கேக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்ப எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? நம்ம வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வந்தது. எல்லாருக்கும் வீடு இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்கு தான். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைங்க. அவருக்கு எங்க வீடு வாசல் எல்லாம் இல்லையா? அவரு வந்து சொல்றாரு நம்ம எல்லாரையும் பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொந்தமாக்கிக்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு 1000 டைமென்ஷன் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதன்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்றாரு, நீங்கள் அனுபவித்த எல்லா பாடுகளும், அதாவது போன வருஷம் அனுபவித்த, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் தான் நம்ம பார்ன் ஆயிருக்கிறோம் இந்த NJPHல. ஒரு வயசு தான் நமக்கு இல்லையா? போன வருஷம் நம்ம வந்து 2023 டிசம்பர் 17க்கு நம்ம ஓப்பன் ஆச்சு நம்ம NJPH வீடு. இப்போ வந்து இந்த 2024 டிசம்பர் 15க்கு நம்ம ஆனிவர்சரி கொண்டாடணும். இப்போ ஒரு வருஷம் தான் இருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு வருஷத்துல நம்ம எல்லோரும் அனுபவித்த எல்லா பாடுகளும் நமக்கு ஆசீர்வாதமாக மாத்த போறாரு. இந்த 2வது வருஷத்துல, அதாவது 2025ஆம் வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக மாத்த போறாரா. இந்த வாக்குத்தத்தம் NJPH பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த இடத்தை விட்டு திரும்பி போறவங்களோ வெறுமையா நம்ம வந்து திரும்பி போகவே மாட்டோம். இந்த வார்த்தையை நம்ம சொந்தமாக்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போவோம். தனியா போக மாட்டோம், இயேசுவோட கூட சேர்ந்து போவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் அவரை கனப்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் நான் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். அதே நேரத்துல நான் எல்லாமே உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மிட் நைட்ல பார்ட்டி, ட்ரிங்க்ஸ் எல்லாமே நல்லா, அதுதான் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட். பகல்ல வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து பயபக்தியோட இறைவனோட சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதனால தான் இறைவன் சொல்றாரு, நீங்க என்ன கனப்படுத்தி இருக்கிறீங்க, அப்போ நிச்சயமா நான் உங்களை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கனம் படுத்தினா நிச்சயமாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்றது ஒரு அர்த்தம். நம்மளை கண்டிப்பா ஆசீர்வதிக்க போறாருன்னு தேவன் தெரியப்படுத்துறார். சோ இயேசு என்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இயேசு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் அவரை கனப்படுத்த வந்தேன்.
நான் அவரை கனப்படுத்த வந்தேன், அவர் என்னை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை 2025க்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு மற்றும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா மட்டும் கிடையாது. நம்ம வீட்டிலையும் இருக்கிற அத்தனை பேருக்கும், நம்ம வீட்டாருக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாருன்னா எவ்வளவு அன்பான தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டுல வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 19:1-10 அதை நோட் பண்ணிக்கங்க. அதோட சம்மரி சொல்றேன். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு நாள் செக்கேயு என்ற ஒரு குள்ளனாகிய ஒரு டாக்ஸ் கலெக்டர் அதிகாரி காட்டத்தி மரம் சிக்கமோர் ட்ரீ, இது நாங்க கன்னடால ஆலத மரம் சொல்லுவோம், ஆலத மரம். காட்டத்தி மரத்துல ஏறி உச்சியில ஏறி ஒளிஞ்சிட்டு பாக்குறாரு. யாருக்குமே அவன் இருந்தது தெரியவே இல்லை. ஸோ அந்த டைம்ல அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏசப்பா போற இடத்துலதான் ஒரு கூட்டம் அப்படி அவ்வளோ வல்லமை நடக்கும். ஜனங்க அப்படி அவ்வளோ நெருக்கடியா இருப்பாங்க. ஸோ அந்த மனிதன் குள்ளன் அவன் அந்த காட்டத்தி மரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஜனங்க யாருமே நோட்டீஸே பண்ணல, அப்சர்வே பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் என்ன பண்றாரு? 1 கொரிந்தியன் 8:3 தேவன் சொல்றாரு, தேவனால் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால அறியப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல ஏசப்பாக்கு அன்பு யாருக்குமே இல்லையா? அப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி வருது. என்னதான் ஏசப்பாவோட பார்க்கணும், அந்த கூட்ட நெருக்கடி இருந்தாலையோ அவ்வளோ ஜனங்க அப்படி நெருக்கடி மேலெல்லாம் உழுறாங்க, நசுக்கிற இதாகுது. அந்த குள்ளன் பாருங்க எவ்வளோ அவன் மனசுக்குள்ள அவர் ஆக்சுவலி ஒரு டாக்ஸ் கலெக்டர், அது கரப்டட் பர்சன் வச்சுக்கலாம். டாக்ஸ் கலெக்ட் பண்ண அதிகமா மக்களை ஏமாத்தி கலெக்ட் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஆனாலும் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் மரத்து மேலே ஒளிஞ்சிட்டு அதை பாக்குறாருனாக்கா, அந்த ஏசப்பா பாக்குறக்குள்ளோ ஏதோ இவர் எப்படி இருக்குவாரு. ஸோ அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அவர் மேலே ஏறி போய் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இயேசுவோட அன்பை பாக்குறதுக்காக. ஹல்லேலூயா. தேவனால அன்பு கூறுகிறவர் எவரோ அவன் தேவனால அறியப்பட்டவர்கள். நீங்க எல்லாம் அன்பு கூறிதான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க எல்லாருமே தேவனால அறியப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மேல அன்பு கொண்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சோ ஆனாலும் ஒவ்வொருத்தரோட முகத்தை மட்டும் அல்ல, இருதயத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வல்லமைனால என்ன நிரப்பி இருக்கிறதுனால உங்களோட இருதயத்துல என்னென்ன ஓடிட்டு இருக்கு அத்தனையும் எனக்கு தெரியவும் படுத்திடுறார். அவர் தெரியப்படுத்தினா தான் எனக்கு தெரியும், அவர் தெரியப்படுத்தலன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருத்தரோட இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. தேவன் ஒவ்வொருத்தரையும் அறிந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தரோட ஊர்களை அறிந்திருக்கிறாரு. ஒவ்வொரு தங்கும் இடத்தை அறிந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய இனிஷியல்ஸை அறிந்திருக்கிறார். அவரால் மட்டும் தான் அறிய முடியும், அதாவது தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரோட கண்ணீரை அறிந்திருக்கிறார். நீங்க விட்ட ஒவ்வொரு துளி கண்ணீரும் அவர் அறிந்திருக்கிறாராம். அவரால் மட்டும்தான் அறிய முடியும் இதெல்லாமே. ஒவ்வொருத்தரோட சஞ்சலத்தை அறிந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரோட வேதனையை அறிந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரோட பாடுகள் என்னன்றது அறிந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரோட அலட்சியங்களும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அலட்சியம், இந்த அலட்சியத்துலனாலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அலட்சியம் ஒவ்வொரு தலைமுடி அவரோட கணக்குல இருக்குதுங்க. ஒவ்வொரு துளி கண்ணீர் அவரோட கணக்குல இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரோட அலட்சியமோ அவர் பார்த்துட்டு இருக்கிறார். சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம தேவாலயத்துல அவரோட சந்நிதியில நம்ம உட்காரக்குள்ள பயபக்தியோடு உட்காரணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இப்போது அழுது கொண்டு இருக்கிறவர்களும் அவர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வர முடியல, நிறைய பேர் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து என்ன கேட்பாங்க, ஐயோ நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதா, நான் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட ஜபமாக இருக்கு. சிலர் வந்து ஐயோ இயேசுவா வந்து கொஞ்சம் தாமதமா வரட்டும், உங்களோட வார்த்தைகளை நாங்க கேட்கணும், திடீர்னு உங்களை எடுத்துக்கொள்ளப்படுதல நீங்க போயிட்டீங்கன்னா நான் இங்க எப்படி என்ன பண்றது. அப்ப அந்த தாட்ல வரைக்கும் வந்துடுறாங்க ஜனங்க, என்னோட கூட சேர்ந்து நீங்களும் வாங்க அப்படின்னு எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. நிறைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த இடத்துல நான் இல்லைன்னா கூட ஆண்டவர் வந்து மீடியா மூலமா ஆவியானவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் போய் சேரணும். உங்களோட கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களோட சஞ்சலம், உங்களோட கவலைகள் அத்தனையும் அவருக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து தேவனோட வார்த்தைகள் கேட்டு அதை கீழ்ப்படிந்து நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு வழி உண்டு, ஒரு வெளிச்சம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஏற்கனவே அவர் வந்து போன வருஷம் இறுதி வார்த்தையாக ஒரு பேசி இருக்கிறாரு, எப்படி ஜெபம் பண்ணணும்னு. அவரோட கரம் நம்ம பிடிச்சிக்கணும். அந்த வீடியோ நீங்க வந்து பாருங்க. டிசம்பர் 29 லாஸ்ட் வீக்கு பேசி இருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்ன்றது குறித்து தெளிவாக அதிலேயே பேசியிருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களோட இடது கை இப்படி வச்சுட்டு வலது கை மேலே வச்சு அப்படி பிடிச்சி நீங்க ஜெபம் பண்றப்போ அந்த கை, அந்த கரம், உங்களோட ரைட் ஹேண்ட்ல உள்ள அந்த கரம் ஏசப்போட கரம் பிடிச்சிருக்கோம், விடவே மாட்டார். நீங்க தான் கட்டியா பிடிச்சிருப்பீங்க, அவர் வந்து கை எப்படி எடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரோட நோய்கள், நோய்பட்டவர்களோட பாதிப்பு நெளிந்து கொண்டிருக்கிறது, அதுவும் தேவன் அறிந்திருக்கிறாராம். ஒவ்வொருத்தரோட சஞ்சலம், ஒவ்வொருத்தரோட பாடுகள். எவ்வளவு நேரம் போன வருஷம் நீங்க முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, அதுவும் கணக்குல இருக்காமா அவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அதுவும் கணக்குல இருக்கா. சோ அதுக்காக இந்த விஷயம் அத்தனையும் ஏன் எனக்கு தெரியப்படுத்துறாருனாக்கா, இந்த வருடம் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க போறாராம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் தெரியப்படுத்துறார். உங்களோட அத்தனை விஷயங்கள் அவருக்கு தெரியும். அதனால நீங்க எத்தனை நேரம் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு உண்மையாக ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, அவ்வளவு தெரியும் அவருக்கு, எல்லாமே தெரியும். நேம் சேக் ஜெபத்துக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்க மாட்டாருமா. ஒரு நிமிடம் பண்ணாதையும் அதுல உண்மை இருக்கணும். அப்ப அந்த ஜெபத்துக்கு தான் அவர் வந்து பதில் கொடுக்குவார். ஹல்லேலூயா. ஏதோ ஏனாதானோன்னு வந்துட்டு அம்மா அப்பா வலு கட்டாயமா எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்து உக்காந்து வார்த்தைகள் கேட்டு ரைட்டு முடிஞ்சிச்சு அப்படியெல்லாம் இல்லை. இண்டிவிஜுவலா எல்லா வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொதுவான வார்த்தை. ஏன்னா இயேசு நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து தங்க போறாரு. அவர் இருக்கணும்னாக்கா நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றது குறித்து தெளிவாக இந்த வருஷம் 2025 ப்ராப்பசியில உலகத்துக்கு போட்டு இருக்கிற ப்ராப்பசியில அதுல எப்படி இருக்கணும்ன்ற ஒரு வழியும் தேவன் என் மூலமா தெரியப்படுத்தி இருக்கிறார். நிறைய காரியங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றது குறித்தும் பேசியிருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்றது மூலமா சூழ்நிலைகள் நம்மளால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இதுதான் நடக்க போகுதுன்னாக்கா அதையும் நம்ம ஜெபத்து மூலமா மாற்ற முடியும். முதல்ல நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டுக்கணும், அப்புறம் நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இயேசு இருந்தா தான் நம்மளுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இயேசு இல்லை, உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, நான் அடுத்தவங்களுக்காக போய் ஜெபம் பண்றேன்னாக்கா அது வேஸ்ட்டுங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஷோ ஆஃப். நமக்கு ஷோ ஆஃப்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ். நித்திய ஜீவன் எப்போது என்னமா பேசும், பரிசுத்தத்தை மட்டும் தான் பேசும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறதுனால இந்த வருடம் நம்மளை ஆசீர்வதிக்க போறேன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இயேசு அந்த வழியில வராரு. அந்த ஜெரிகோ என்ற ஒரு சிட்டி, ஒரு நகரத்துக்குள்ள நேரடியாக அந்த மரத்துல உட்கார்ந்து இருந்த நபரை அவர் வந்து எட்டி பார்க்கிறாரு. எட்டி பார்த்து அவர் வந்து பேர் சொல்லி அழைக்கிறார். பாருங்க, சங்கீதம் 147:4 நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர் அவர். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். சோ ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லி அழைக்கிறாருங்க. அவர் அந்த டைம்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராரு.
அந்த இடத்துக்கு. அவ்வளோ கூட்டத்துல அந்த பேர் வந்து எப்படி இவருக்கு தெரியும்? ஜனங்கள்லாம் ஆச்சரியமாவா பாக்குறாங்க. எப்படி இவருக்கு தெரியும்? இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் வராரு, இந்த நபரை பத்தி தெரியவே தெரியாது. ஆனா அவ்வளோ க்ளோஸா, அவ்வளோ கூடவே அப்படியே பொருந்து வளர்ந்து எப்படி வந்து கூடவே ஒட்டி இருந்தா எவ்வளோ ஒரு ஐக்கியமா உறவுல இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அங்க வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல வந்து லூக்கா 19:5 அவர் வந்து சொல்றாரு, ஜக்கேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும். எவ்வளவு இனிமையான ஒரு வார்த்தைங்க. ஒவ்வொருத்தரையும் இல்லையம்மா இந்த மாதிரி ஒரு வார்த்தை. பேட்ரிஸ் இன்னைக்கு God is going to stay with your house. ஜவுலி வா சீக்கிரமா வா, ஹரி அப். அப்படிதான் சொல்ற இங்கிலீஷ்ல பாருங்க, ஹரி அப், கம் டவுன், நான் உங்க வீட்டுல தங்க வேண்டும். எவ்லின், ஹரி அப், நான் உங்க வீட்டுல தங்க வேண்டும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து நான் தங்க வேணும்னு சொல்றாரு. தேவிமா உங்க வீட்டுல தங்க வேணும். ஜெசிகா வா ஹரி அப், உங்க வீட்டுல நான் தங்க வேண்டும் அப்படி சொல்றாரு. பாக்தி உங்க வீட்டுல தங்க வேணும். ராஜேஸ்வரி உங்க வீட்டுல தங்க வேணும். ஜோஷிதா, டாக்டர் ஜோஷிதா உங்க வீட்டுல தங்க வேணும். ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணாணி உங்க வீட்டுல தங்க வேண்டும். எல்லாரோட பேர் சொல்லிட்டேன்னா குடும்பமா, ஏன்னா குட்டீஸை வச்சுட்டு குடும்பத்தை முடிச்சுட்டேன். ஆமா உங்க பேர் தெரியல, இருந்தாலும் இறைவனுக்கு தெரியும். இறைவன் உங்க பேர் சொல்லி அழைத்து இருக்கிறாரு, அதனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டுல தங்க போறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கம் டவுன், ஹரி அப், நான் உங்க வீட்டுல தங்க வேண்டும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, வா இந்த வார்த்தை நான் கொடுத்துட்டேன், அந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் நடந்துக்கிறேன். வா, நான் உன் வீட்டுல தங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படிப்பட்ட தேவன் நம்ம வீட்டுல தங்க வேண்டும். அவர் வந்து இருந்து வாழ வேண்டும். அவர் தங்குனா நம்ம என்ன செய்யணும்ன்றது குறித்து தீர்க்க தரிசனம் ப்ராப்பர்சில நான் தெளிவாக பேசி இருக்கிறேன், டீட்டெயிலா பேசி இருக்கிறேன். போய் ஒவ்வொருத்தரும் பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு உண்டான வழியும் சொல்லி இருக்கிறேன், எப்படி ஜெபம் பண்றதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம பண்ணுவோம். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு வந்து வைத்திருக்கிற ஒரு திட்டம். உலக சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லியாச்சு. நம்ம தேவ பிள்ளைகள் இதை கேட்டு சைலண்டா இருக்க கூடாது. நம்ம அதுக்கு உண்டான காரியங்களுக்கு ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2022 வந்து ரொம்ப ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தினாரு. அவ்வளவு சூப்பர் ஆக்டிவா இருந்தாருமா, சூப்பர் ஆக்டிவ். அந்த டைம்ல எல்லாம் வந்து லட்சுமிக்கு தெரியும் நினைக்கிறேன், 3 செக்ஷன் ஒரு டைம்ல, ஒரு நாளைக்கும் மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங்னு சொல்லி 3 செக்ஷன். ரெஸ்டே இருக்காது. இது இத்தனைக்கும் நான் ஃபாஸ்டிங். ஏன்னா ஒன்னொன்னு பிசாசு விரட்டுறது வரும், நோயாளிகள் வரும், ஒன்னொன்னு ஒரு கேஸ். 3 செக்ஷன் தொடர்ந்து. இப்ப இந்த 2023 தான் எனக்கு ஒரு செக்ஷன் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் எல்லாம் இல்ல, வேற விதமா பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் டெலிவரன்ஸ் அந்த மாதிரி பண்ணி இருக்கிறதுனால என்னோட வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே 4 பக்கம் போச்சு. மலேசியால நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா பக்கமும் போய் ஒரு கட்டத்துல வந்து 2023 ஆரம்ப கட்டத்துல டைப்பிங்க்கு போச்சு அந்த என்னோட மெசேஜ், என்னோட வீடியோ போகுது. அந்த இடத்துல ஒரு கப்பல், ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை. 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை, ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு வந்து 18 வயசு. என்னோட வீடியோ பாக்குறக்குள்ள அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட நபரை நான் போய் பார்க்கணுமே, என்னோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து கால் பண்றாங்க. கால் பண்ண கையோட அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, 1-on-1 அவங்க வீட்டுக்குள்ள, அவங்க காரியத்துல, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியப்படுத்தினேன். அவங்களுக்கு அவ்வளோ வந்து அந்த வார்த்தைகள் இறைவன் கிட்ட வந்த வார்த்தைகள் நினைச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்க மன கசந்து அழுதாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு என்னை பார்க்க வரக்கூடாத ஒரு சூழ்நிலை. காரணம், அந்த ஒரே ஒரு மகன், 18 வயசு மகன், கொடியவன், ட்ரக் அடிக்டட், குடி. ஸோ எப்போதும் அவங்க வந்து
பணம் கொடு காசை கொடுன்னு. ஏன்னா நரம்பெல்லாம் வந்து வெறித்தனமா வீக் ஆயிட்டுக்குது, போதைக்கு அடிமை ஆகி நரம்பெல்லாம் வீக்கு. பணம் கொடுக்கலன்னா அந்த தாய் தகப்பன் கிட்ட கத்தி எடுத்துன்னு போய் இங்க வைப்பானா தொண்டை கிட்டியே. கொடுக்கல அறுத்துடுவேன். அப்படியே என்னென்ன கிடைக்குது, செயின் கிடைக்குதா, எது கிடைச்சாலும் அப்படியே வந்து எடுத்துன்னு போ. காசு வேணும் அவனுக்கு, அவ்வளவுதான். எல்லாமே போச்சுங்க. அவங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ அவங்க அப்பாவும் ரொம்ப வீக்கு. ஏன்னாக்கா இந்த மகன் வந்து பல வருஷம் இல்லாத பிறந்த குழந்தைனால ஸோ அந்த மகனை வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டாங்க, பாசமா இல்லை. அந்த பாசத்துக்கு பாருங்க, ஒரு பாசம் எப்படிப்பட்ட ஒரு பாசம், கண்மூடித்தனமான பாசம் பிள்ளைகள் மேல வைக்க கூடாது. கண்டித்து உணர்த்துறக்குள்ள ஊர்த்தி கூட கண்டிக்கணும். ஏன்னா பெருமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், இறைவனே தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ இவங்க ரொம்பவே அந்த பாசம்ன்றது வந்து அவங்களுக்கு அது வந்து விரோதமா ஆயிடுச்சு. ஸோ அவங்களே கொல்ற அளவுக்கு வந்துடுச்சுன்னா பாருங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் அவங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ப்ரேயர் கேட்கப்படல, சில காரணத்தினால, ஒரு அந்தகாரம் இருள் இருந்ததுனால. அந்த விஷயம் வந்து இறைவன் வந்து எனக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு சொல்றக்குள்ள இப்ப அவங்களுக்கு நம்ம இடத்துக்கு வரணும், டைப்பிங்ல இருந்து வரணும். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. வரணும்னாக்கா அவங்க ட்ரெயின்ல தான் வரணும். ஸோ இப்போ வந்து என்னன்னாக்கா கிட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசமா தொடர்ந்து அந்த தாயாரு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே எப்படியாச்சும் ஒரு நாள் என்னை கொண்டு போய் சிஸ்டர் இவிஜி டாக்டர் சுமிதாக்கிட்ட என்னை போய் நிறுத்துங்க, அந்த மாதிரி ஒரு ஜெபம். கடைசியா ஒரு 6 மாசம் கழிச்சு, அதாவது வந்து மார்ச் மாசம் ஆரம்பிக்குது. 6 மாசம் கழிச்சு அவர் அந்த பையன் வந்து எங்கேயோ 3 நாள் வெளியில போனோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட. ஒரு வெள்ளிக்கிழமை போய் சண்டே ஈவினிங் வர மாதிரி. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. பையன் வெள்ளிக்கிழமை காலையில கிளம்பி போயிடுறான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஸோ அவங்க அப்பா வந்து அதே அவன் போன கையோட போய் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்றாரு. மறுநாள் சனிக்கிழமை 6 மணிக்கு ட்ரெயின்மா. ஸோ 2 பேரும் வீட்டை லாக் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஜெபம்க்கு போறேன்னா, வேற எங்கன்னா ஜெபத்துக்கு போறேன்னா கூட சரி, இல்லை வேற இடத்துக்கு போறேன்னா கூட சரி, அவங்க பையன் விடவே மாட்டான். ஸோ அவன் பையனுக்கு சொல்லாம இவங்க 2 பேரும், அதாவது அவன் பையன் வந்து வெள்ளிக்கிழமை போயிடுறான், சனிக்கிழமை இவங்க வந்து பூட் போட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு இவங்க வந்து ட்ரெயின் ஏறி வராங்க. ட்ரெயின் ஏறி வந்து இங்க வந்து என்ன கிட்ட ரீச் ஆகிறதுக்குள்ள அது 11:45 கிட்ட ஆயிப்போச்சு. ஸோ வந்த கையோட அவங்க கிட்ட நான் வந்து அவங்கள பார்த்து அவங்கள கூப்பிட்டுட்டு வரேன். அந்த டெலிவரன்ஸ் ரூம்ல நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல தான் நான் தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்ணுவேன். அந்த இடத்துல அவங்க கால் வச்சு என்னை பார்த்த உடனே, ஐயோ இந்த இடம் எனக்கு மோட்சம் போல இருக்குமா, அப்படிதான் சொன்னாங்க. மோட்சம் போல. அப்ப அந்த அளவுக்கு அவங்க எப்படி பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. மோட்சம் போல இருக்கு. உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, எனக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு. என் குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுதுன்ற ஒரு உணர்வு, நம்பிக்கை, எனக்கு விசுவாசம் வந்துடுச்சு. நாங்க அப்படியே என்னை கட்டி அணைத்து பிடிச்சிக்கினாங்க. ரொம்ப நாளா உங்களை வீடியோல தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நேரடியா பாக்குறக்குள்ள எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலம் ஓட மாட்டேங்குது. அப்படியே சொன்னாங்க அந்த தாயார். அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்கள்ட்ட பேசி ஆன பேருக்கு ஜெபம் பண்றேன். அவங்களுக்கு முடிஞ்ச கையோட இப்போ ஒரு மெசேஜ் வருது எனக்கு இறைவன் கிட்ட இருந்து, அவங்க மகனுக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணு. கரெக்டா 1:15 சனிக்கிழமை, கரெக்டா 1:15 1:15 டைம் மத்தியானம் அவங்க சன்னுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அந்த சன்னுக்கு நான் வந்து கூட சேர்ந்து ஜெபம் பண்றேன், அந்த சன்னோட மன திருந்தல் ஆகணும்னு சொல்லிட்டு. அந்த ஜெபம் பண்ண கையோடும் சரி அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிளம்புற ஒரு சூழ்நிலை. சரி அவங்க வந்து டைப்பிங்ல இருந்து வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள போய் அவங்களுக்கு சாப்பிடலாம் வச்சு அவங்கள அனுப்புறதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு ட்ரெயின், ரிட்டர்ன் ட்ரெயின். ஸோ 4 மணிக்கு கிளம்பி போறாங்க. கிட்ட அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 10 மணி 10 PM ஆயிடுச்சு. இப்போ இந்த சன் என்ன ஆகுதுன்னாக்கா வீட்டுக்கிட்ட போறாங்க. அந்த அவங்க சன்னு வந்து சனிக்கிழமை மத்தியானம் 1:15 வீட்டு வாசல வந்து உட்காந்துட்டு இருக்கான். மத்தியானமே வந்துட்டான். இந்த தாயாருக்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. 1:15 சன்னுக்கு ஜெபம் பண்ணுன்னு இறைவன் என் காதுல சொன்னது. நான் ஜெபம் பண்றேன், மன திருந்தல் ஆகிருக்காங்க ஜெபம் பண்றேன். அந்த பையன் பார்த்தாக்கா சனிக்கிழமை 1:15 அவங்க வீட்டுல வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறான்.
அப்படியே வந்து அவன் சொன்னது என்னன்னாக்கா, அந்த நேரத்துல வந்து அவனோட இருதயம் அப்படியே புளிஞ்சு எடுத்துடுச்சான். ஐயோ, இவ்வளோ ஒரு கொடியமான ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன் என் அக்கா அப்பா அம்மாவுக்கு. அவங்க எங்க போனாங்கோ, என்ன ஆனாங்கோ, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, நான் அனாதி ஆயிட்டேன்னு, நான் அடுத்தது என்ன பண்ணுவேன், ஒரு மாதிரி அந்த அளவுக்கு வந்து தான் உணர்ந்து தன்னோட தப்ப உணர்ந்து அப்படி வந்து கண்ணீர் வந்து ஆறா ஓடிச்சான் அந்த பையனுக்கு. 10 மணி நியர்பை இருக்கிறோம், அவங்க வீட்டுக்கு வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. தூரத்துல அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த தாய் தகப்பன் நினைச்சுக்கிறாங்களோ, ஐயோ இன்னைக்கு தான் எங்களோட மரண நாள், இனி என்ன பண்ண போறான்னு எங்களுக்கு தெரியலையே, நாங்க வெளியில போயிட்டு வந்தோம், அது இப்படி வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டோமே, இந்த பையன் எங்களை அவ்வளவுதான் எங்களை கத்தி எடுத்து கழுத்தறுக்க போறான், ஏதோ ஒன்று பண்ண போறான், பெரிய பூகம்பம் வெளிய போகுது, அந்த மாதிரி நினைச்சிட்டு பயந்து அப்படியே வராங்க. கிட்ட வந்த உடனே தூரத்துல இருந்து அந்த பையன் அவங்க அப்பா அம்மா பார்த்த உடனே ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறானா. அம்மா அப்பா நீங்க எங்க போனீங்க, என்னை விட்டுட்டு எங்க போனீங்க, என்னை தவிக்க விட்டு போயிட்டீங்களே, எங்க போனீங்க, ஐயோ நீங்க இல்லாம நான் எப்படி வாழுவேனே எனக்கு தெரியலையே, எனக்கு வந்து என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. அவங்க கண்ணோ காதோ அவங்களுக்கே நம்ப முடியலையா. அப்ப அந்த தாயார் கேட்டாங்களா, எத்தனை மணிக்கு நீ வந்த, இன்னைக்கு நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன், எத்தனை மணிக்கு நீ இன்னைக்கு வந்த? 1:15. அந்த 1:15 தான் நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணேன். எங்கேயோ இருக்கிற கேள்ல நான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி டைப்பிங்ல ஒரு வீட்டுல ஒரு கிரியை செய்யறாருனாக்கா எப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. சோ இந்த தேவன் இது ஏன் சொல்றேன்னாக்கா, மறுநாள் வந்து அவங்க அவசரமா பையனை உள்ள கூட்டுன்னு போய் அவசரமா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில சண்டே சர்வீஸ்க்கு 3 பேரும் போய் சர்ச் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த கையோட அவங்க பையன் சொன்னா, டாடி எனக்கு மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, நான் படிக்கணும், ஃபீஸை கட்டுங்கன்னு அப்படின்னு சொன்னானா. இதை கேட்ட உடனே ஆச்சரியமாயிடுச்சா. ஸோ ஒரு வாழ்க்கை, அந்த பையனோட வாழ்க்கையை தேவன் மாத்தினாருங்க. இப்படிதான் தேவன் அந்த ஜபத்துக்கு அந்த தாயார் வந்ததுனால, அந்த ஜபத்துக்கு வந்ததுனால வீட்டை ரட்சிப்புல கொண்டு வந்துட்டார், வீட்டை ரச்சித்தார். திருந்தாத பையனை திருத்தி வீட்டுல திருந்தி கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரப்போகுது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதை கேட்டார், அவர்களோட வீட்டை ஆசீர்வதித்தார், கொடியமான மகனை உள்ளத்தை மாத்தினார். இந்த நாள்ல ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, நீங்களும் இந்த நாள்ல கனப்படுத்தி வந்திருக்கிறீங்க. அந்த தாய் தகப்பன் டைப்பிங்ல இருந்து வந்தாங்க, யாரை தேடின்னு, இயேசு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியை தெரிந்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட தேடி வந்தாங்க. இந்த நாளும் நீங்க இயேசுதான் தேடி வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களோட எதிர்பார்ப்புகள் அது கண்டிப்பா நடக்கும். நம்ம எல்லாருமே விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டுக்கும் இயேசு இப்ப போக போறாரு. நீங்க வந்து விரும்புறீங்களோ இல்லையோ சரி, அவர் வந்து போயிடுவாரு. ஏன்னா அவர் முடிவு எடுத்துட்டார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல உள்ள எத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வருது, கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு வருது, அதை சரி பண்ணுவாரு. பில்லி சூனிய மந்திர தந்திரங்கள் இருந்தா அதெல்லாம் ஒழிச்சு சரி பண்ணுவாரு. எல்லாம் வந்து நோய்கள் கொண்டு வர பொல்லாத ஆவிகளை எரிச்சு போடுவாரு. எல்லாமே அத்தனையும் அவர் செய்வார். நம்மளோட வறுமையே வந்து அவர் அகற்றுவாரு, எல்லாமே செய்வார். நம்ம வீட்டுல வந்து இயேசு இருந்தா பஞ்சமே இருக்காதுங்க. இயேசுதா செல்வம், இயேசுதா ஐஸ்வர்யம், இயேசுதா சரீர சுகம், இயேசுதா எதிர்காலம். தேவி இயேசுதா எதிர்காலம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல 8-16 அதுல 9 வசனம் போடுமா. இந்த 1 ராஜாக்கள் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 17 அதிகாரத்துல 8-16 நோட் பண்ணிக்கங்க. அதுல 9வது வசனம் டிஸ்பிளே ஆகட்டும். இந்த இடத்துல வந்து எலியா ஒரு விதவை வீட்டுல போய் தங்குன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாருங்க, சாராபேத் என்ற ஒரு ஊர்ல போய் தங்கு, அங்க ஒரு விதவை இருக்கிறாங்க. சோ இவர் வந்து அந்த காலத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேரும் பஞ்சத்துல இருந்தாங்க. ஆனா இந்த வீட்டுல மட்டும் மாவும் எண்ணெய் எப்போதும் நிறைந்து இருக்கு. சோ இயேசு இருந்தாக்கா வீட்டுல பஞ்சத்துக்கு இடமே கிடையாது.
ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படிப்பட்ட தேவன் என் பிள்ளைகளை இன்று வந்து நான் உங்களை எல்லாரும் சந்தோஷத்தோட இந்த நாள்ல நான் உங்களை பார்க்கணும். இன்று மட்டும் இல்லை, என்றும் சந்தோஷத்தோட உங்களை பார்க்கணுன்றதுதான் தேவனோட விருப்பமாக இருக்கு. அவரை அழைத்து நம்ம எல்லாரும் செல்லுவோம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு நான் வரப்போகிறேன், மகிழ்ச்சியோட நான் வரப்போறேன். நம்ம வந்து அவரை வந்து மகிழ்ச்சியோட, அதே மகிழ்ச்சியோட அவரை வெல்கம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வீட்டெல்லாம் சுத்திகரணம் பண்ணுங்க. வீட்டுல வந்து எல்லாம் எதாவது தேவையில்லாததெல்லாம் தூக்கி போடுங்க. மரித்த இயேசுவெல்லாம் தூக்கி போடுங்க. ஜீவனுள்ள தேவனை அழைத்து போங்க. அவர் வாழ்வார். அவரு வந்து சுத்திகரணம் பண்ணிடுவார். வீட்டுல வந்து ஆலயத்துல தாங்க அவர் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செஞ்சுதார். சூப்பர் ஆக்டிவா இருந்தார். கல்லறையில ரொம்ப சைலண்டா இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாருமே சுத்திகரணம் பண்ணுமா வீட்டை. எல்லா ஜீவனுள்ள தேவனுக்கு இன்வைட் பண்ணுமா. ஹல்லேலூயா. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஒரு ஜீவனுள்ள தேவன் உயிரோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் இன்று சந்தோஷமாக இங்க கூடி வந்திருக்கிறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு கட்டாயம் போகுவேன் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ தேவன் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு விதமாக நேசிக்கிறாருங்க. அவர் வந்து வீட்டுல தங்குன பிறகு அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் எல்லாமே உங்களுக்கு திரும்பி தருவேன்னு சொல்றாரு. நீங்க இழந்து போன அத்தனையும் திரும்பி தருவேன். யோவேல் 2:25. நீங்க இழந்து போன அத்தனையும் நான் வந்து திரும்பி தருவேன்னு சொன்ன தேவன் நிச்சயமா அவர் தருவாரு. ஏற்கனவே நம்ம எவ்வளோ இழந்து இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம இழந்து இருக்கிறோம். ஸோ எல்லாரோட மனசாட்சிக்கு தெரியும் நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு வர வேண்டியது இன்னும் வராம இருக்கு, என்னென்னலாம் இழந்திருக்கிறீங்கன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியும். ஸோ அது அத்தனையும் அவர் வந்து திருப்பி தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். கடந்த வருஷம் நம்ம உலகத்துல எல்லாம் பார்த்திருக்கிறோம். நிறைய இழப்புகளை வந்து பார்த்திருக்கிறோம், கொள்ளை நோயை பார்த்திருக்கிறோம், நெருக்கடிகளை பார்த்திருக்கிறோம், இயற்கையின் பேரழிவுகளை அத்தனையும் நம்ம பார்த்திருக்கிறோம், யுத்தங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படியே கொத்து கொத்தா ஜனங்கள் மரித்தது, நம்ம வந்து அப்பாவி ஜனங்கள் மரித்தது அத்தனையும் நம்ம வந்து நேரடியா கண் பார்வையிலேயே மாம்சத்திலே நம்ம எல்லாரும் பார்த்திருக்கிறோம் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். பொருளாதார நெருக்கடியை பார்த்திருக்கிறோம். பலவிதமான காரியங்களை நம்ம கடந்து போய் எல்லா பலவிதமான விஷயங்களும் நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். நம்மள எந்த விஷயத்துல தாக்குதல் வராதபடி அப்படியே வந்து தூக்கி சுமந்து இந்த வருஷத்துல நம்மள வைத்திருக்கிறார், உயிரோட வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம எழுந்து எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளும் இந்த காலகட்டத்துல எழுந்து வந்து உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க இழந்ததை வந்து அவர் வந்து மறுபடியும் திரும்பி தருவேன்னு இந்த வார்த்தையில சொல்றார். I will give you, I will restore you. ஹல்லேலூயா. சோ கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படிப்பட்ட விஷயங்கள், வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை இழந்து இருக்கிறாங்க, ப்ரொமோஷனை இழந்து இருக்கிறாங்க. அதாவது போன வருஷம் யூடியூப்ல பாக்குற, லைவ்ல பாக்குற பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்குமே சேர்த்துதான் ஆண்டவர் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். சோ வேலை இழந்து இருக்கலாம், ப்ரொமோஷனை இழந்து இருக்கலாம், பிசினஸ்ல இழந்து இருக்கலாம், பிசினஸ்ல வந்து லாபமா வர வேண்டிய விஷயம் வந்து நஷ்டமா போயிருக்கலாம். சோ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில இழந்திருக்கலாம். நோயினால பாதிப்பு, நோயின் நிமித்தம் சரீரத்துல பாதிப்பு வந்திருக்கலாம். சோ சில பிரச்சனைகள் நிமித்தம் குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கலாம். நிறைய சமாதானம் குடும்பம், ஒவ்வொரு குடும்பம் சமாதானமா இருக்கு, கை தூக்குங்க, என் குடும்பம் ரொம்ப சமாதானமா இருக்குன்னு. அப்படியா? புரியல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஏதோ ஒரு இழப்பு இருந்துதான் இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்ம குடும்பத்துல நெருக்கடினால சில விஷயங்கள், ப்ராப்ளம்ஸ், த்ரூ ப்ராப்ளம்ஸ் our family something we lost our peace இல்லையாமா. நம்ம வந்து பீஸை இழந்து இருக்கலாம், சமாதானத்தை இழந்து இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம். படிப்புல பிள்ளைகள் தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். இந்த புள்ள அபிலாஷ் சிவா என்கிட்ட டெலிவரன்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட சாட்சி என்னன்னாக்கா, அந்த தம்பிக்கு, அந்த குழந்தைக்கு திக்கு வாயிங்க, பேச வராது, பேச்சுவார்த்தை வராது. ஆனா இந்த காலகட்டத்தில் ஆஃப்டர் டெலிவரன்ஸ் அவர் வந்து பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட்டுங்க. கை தட்டுங்க அவருக்கு. ஒரு திக்கு வாய் பையன்
வார்த்தை ஒரு சென்டென்ஸ் பேச முடியாத தவிக்கிற திக்குவாய் பிள்ளைய தேவன் வந்து பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்குனாருங்க. அடுத்த முறை வந்து ஷீல்டு மெடல் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டி நான் சாட்சி சொல்றேன், அம்மா தான் கூடுவேன், அம்மா நான் சாட்சி சொல்றேம்மா சொல்லியிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி பிள்ளைகள், படிக்காத பிள்ளைகள், தோல்வியற்ற பிள்ளைகள், ஸோ நிறைய சந்திச்சிருக்கலாம், ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இழப்புகளை வந்து சந்தித்திருக்கலாம். இப்படிப்பட்ட பலவிதமான லாஸ்கள் நம்ம சந்தித்திருக்கிறோங்களோ, நம்ம மன சோர்வோடோ இந்த வருஷமாவது நமக்கு நன்மை நடக்குமான்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்றாரு, நீங்க இழந்த அத்தனையும் நான் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி வந்து திரும்ப தருவேன்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை கேட்கறதுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அது அப்படியே கிடைச்சிட்ட மாதிரியே இருக்குல்ல, நமக்கு அப்படியே வந்து ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய எதிர்பார்ப்புகள், இந்த வருடமாவது எனக்கு குழந்தை பாக்கியம் தருவாரா, இந்த வருடமாவது எனக்கு திருமண பாக்கியத்தை தருவாரா, அந்த ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு தேவையா இருக்கோ அத்தனையும் அவர் கொடுக்குறாரா. நம்ம வீட்டுல இயேசு இருந்தா, தங்கி இருந்தா அவர் வந்து சைலண்டா இருக்க மாட்டாருங்க. நம்ம தேவைகள் எல்லாம் அவரே சந்திச்சிடுவார், நிரப்பிடுவார். என்ன தேவை அதெல்லாம் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நம்ம அதுக்காக நம்ம வந்து ஆவலோட அவரை வந்து கூட்டிட்டு, உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட கூட்டிட்டு அவரை நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போக போறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இயேசு நம்ம வீட்டுக்குள்ள தங்கி இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருஷம் நம்ம இழந்து போனது அத்தனையும் நமக்கு வந்து இயேசு இருக்கிற வீட்டுல கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற போகிற வருடம். ஏன்னா இயேசு இருக்கிறார், இயேசு நம்ம வீட்டுக்குள்ள தங்க போறாருன்னு சொல்லி இருக்கிறார். வா வா, சீக்கிரமா வா, கம் டவுன், ஹரி அப், நான் உங்க வீட்டுல வந்து தங்க வேண்டும். அவர் எவ்வளவு உரிமையோட சொல்றாருன்னா, அதே உரிமையோட நம்ம அவரை கூட்டிட்டு போனோம் இல்லையா? அவர் வருவாரா மாட்டாரா? அவர் சிலர் வந்து அவர் வெள்ளைக்கார கடவுள், அவர் எங்க வருவாரு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் உலகத்துக்கே கடவுள். அவர் அழகா எல்லா லாங்குவேஜும் பேசுவார். ஃபாரினர் கடவுள்னு நிறைய நான் கேட்டிருக்கிறேன். வெள்ளைக்கார கடவுள் இல்லம்மா, அவர் எல்லா பாஷையும் எல்லா மொழியும் பேசுவார். அன்பான தேவனுக்கு ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாத மொழியே கிடையாது. ஹல்லேலூயா. சோ நம்ம வீட்டுக்கு அவர் வர போறாரு. அவர் வந்தாலே நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. எந்த இடத்துல நீங்க நிந்திக்கப்பட்டீங்களோ, எழுந்து போன நிலைமையில, எழுந்து போன சூழ்நிலையில அவமானப்பட்டீர்களோ, அதே இடத்துல தேவன் இருந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக அவரே செய்வாராம், கனமகிமைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வேதத்துல ஏற்கனவே ஒரு நபருக்கு நடந்து இருக்கு. அது வேறு யாரும் இல்லை, தாவீது ராஜாவுக்கு. சோ இந்த விஷயம் வந்து அவருக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 1-33 வசனம் அதுல இருக்கு. அதுல முதல் வசனம் போடுமா? 1 சாமுவேல் 30:1. எழுந்து போன ஒரு சம்பவம் தாவீதோட வாழ்க்கையில நடந்தது. அவர் எழுந்து போனது எல்லாமே எப்படி தேவன் அவருக்கு கொடுத்தாருன்றது குறித்து இந்த இடத்துல ஆவியானவர் நம்ம கூட வந்து இருந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் தெரியப்படுத்துறார். எழுந்து போனது எப்படி தாவீது பெற்றுக்கொண்டார், எப்படி தேவன் எழுந்து போனதை கொடுத்தாருன்றது ஒரு விஷயம். அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில கொடுக்க போறாரு. இவங்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப தாவீது எழுந்து போன ஒரு சூழ்நிலை ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த எழுந்து போன ஒரு சூழ்நிலை எல்லாமே போச்சு. நடு தெருவுல ரோட்ல நிக்கிறாருங்க தாவீது ராஜா. அவர் எழுந்து போன ஒரு சூழ்நிலையில அத்தனையும் தேவன் வந்து கொடுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட எழுந்து போன ஒரு சூழ்நிலை இருந்த தாவீதுக்கே தேவன் அத்தனையும் திரும்பி கொடுத்தாராம். அமலேக்கியர் என்ற ஒரு சத்ருக்கள் தாவீது இருந்த பட்டணத்தை கொள்ளை அடைத்தார்கள். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் ரெஃபர் பண்ணுங்க. அதோட கதையை, சம்மரியை நான் வந்து தெரியப்படுத்துறேன்.
இந்த அமலேக்கியர் என்ற ஒரு சத்ருக்கள் தாவீது இருந்த பட்டணத்தை கொள்ளை அடித்து அவனோட, அதாவது தாவீது ராஜா அவர் கூட இருந்த நபர்களோட வைஃப், மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்களாம். அமலேக்கியர் சத்ருக்கள் கொண்டு போயிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீது கூட ஒரு சிறிய கூட்டம் ஜனங்கள் மட்டும் தான் இருந்தாங்க, அதாவது 600 ஜனங்கள் இருந்தாங்க. ஸோ அந்த எல்லா அவங்களோட வைஃப், அந்த சோல்ஜர்ஸோட வைஃப், பிள்ளைகள் எல்லாமே கொண்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை தாவீதுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆண்டவர் அவரை பார்த்து பேசுறாரு. இப்ப ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் ஒரு கான்வர்சேஷன். தாவீது என்ன செய்யறாரு, ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு பதில் கொடுக்கிறாரு. 8ஆம் வசனம் போடுமா, 1 சாமுவேல் 30:8. இந்த வசனத்துல நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாயாக அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு தாவீதுக்கு. ஏன்னா தாவீது தேவனை நோக்கி வேண்டாரு, கதறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. நீ சகலத்தையும் உனக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு தாவீதை பார்த்து தேவன் தெரியப்படுத்துறது போலவே நமக்கும் நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கோ, என்னென்னலாம் வர வேண்டியது இருக்கோ, என்னென்னலாம் தடையா இருக்கோ அத்தனையும் அவர் ரிலீஸ் பண்ணி வர வைப்பார், கொடுத்துடுவார் நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவனை தாங்க நீங்க உங்க வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 19ஆம் வசனம் போடுமா, ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீதுக்கு திருப்பி கொடுத்துட்டாராம். ஒண்ணு கூட குறை இல்லாம கொடுத்துட்டார். ஒண்ணு அப்படி இப்படி புடிச்சவே வச்சுக்கல, அவர் பிடிச்சி வச்சுக்கவே மாட்டாரு, அத்தனையும் அவர் கொடுத்துடுவாரு. தாவீதுக்கு கொடுத்தது போலவே அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின தேவன் உங்களையும் பார்த்து சொல்றாரு, இந்த 2025ஆம் வருஷம், இந்த புதிய ஆண்டுக்குள்ள உங்களை நம்மள எல்லாரும் பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு. நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு தேவன் உங்களை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. எழுந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பி சேரும்னு தேவன் தெரியப்படுத்துறார். இப்ப நமக்கு இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டமான நேரங்கள், கஷ்டமான சமயம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நானும் ஜெபம் பண்ணி உங்களோட பாடுகள் மத்தியில நான் கடந்து ஜெபம் பண்றக்குள்ளோ அதெல்லாம் எனக்கு தாக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் தெரியப்படுத்தணும். நான் ஜெபம் பண்றக்குள்ளோ உங்களோட காரியங்கள் என்ன மட்டும் தான் தாக்கும், என் குடும்பத்தை தாக்காது. அது கிளியர் பண்ணிக்கணும். யாருமே தாக்காது, என்ன தாக்கும். அடுத்த நொடியே ஏசப்பான்னு சொன்னாலே உடனே அதை ரிலீஸ் பண்ணி விட்டுடுவார். அந்த தாக்குதல் வந்தாதான் எனக்கு தெரியும், எனக்கு மனதுருக்கத்தோட உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியும். அது வரலன்னா எனக்கு மனதுருக்கம் வராது. இதுதான் நடக்குது. அந்த மனதுருக்கத்தின் ஆவி எனக்கு கொடுத்ததுனால உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்களோட உடல்ல சரி, என்ன நடக்குதுன்னு அந்த பாதையில கடந்து வந்தாதான் எனக்கு ஜெபம் பண்றதுக்கு அந்த மனதுருக்கம் வந்தாதான் நான் ஜெபம் பண்ண முடியும். என் மூலமா தேவ ஆவியானவர் கிரியை செய்வார். தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஏசப்பாவோட அன்பு வெளிப்படும் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ளோ எனக்கு அந்த மனதுருக்கம் வந்தா அது எனக்கு மட்டும் தான் சேர்ந்தது. ஸோ என் குடும்பத்துக்கு யாருக்குமே அது ஒரு பாதிப்பே வராதுன்னு தேவ ஆவியானவர் எனக்கு எல்லாருக்குமே தெளிவுபடுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தாவீதோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவன் இழந்தது அத்தனையும் ஆண்டவர் தேவன் திரும்பி கொடுத்தது போல நமக்கும் இந்த வருஷம் என்னென்னலாம் நம்மள இழந்து இருக்கிறோமோ, நம்ம எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறாங்களோ, நிந்திச்சிருக்கிறாங்களோ அத்தனையும் அவர் திரும்பி கொடுப்பேன் என்று தேவன் தெரியப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன விஷயமாகட்டும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகிறக்குள்ளோ, நம்ம இந்த கஷ்டமான ஒரு நாட்கள்ல கடந்து போறக்குள்ளோ, அந்த பாதையில கடந்து போன நபர்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு வலி, வேதனை, கண்ணீர் நீங்க சந்திச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது அத்தனையும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ வேதனையில இருக்கிற உங்களை பார்த்து இறைவன் தெரியப்படுத்துறாரு. இழப்பின் வேதனை, இந்த வேதனையில் இருக்கிறீர்களா? இழந்து போன அந்த சூழ்நிலையில் கலங்கி சோர்ந்து போய் வேதனையோடு அவமானத்தோடு நடுவில் இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை நீங்க வந்திருந்தாலையும் ஆனா அத்தனையும் நான் திரும்பி மாத்தி அதை வேற விதமாக மாத்தி அத்தனையும் நான்
உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து கன மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்துறார். இப்போ தாவீது இழந்து போன ஒரு விஷயத்துல சமயத்துல என்ன நடந்தது நம்ம பார்ப்போம். தாவீது இழந்து போன விஷயம் 1 சாமுவேல் 30:4. சொத்து எல்லாமே இழந்துட்டாரு தாவீது ராஜா. இது வரைக்கும் அவ என்னென்னலாம் சம்பாதிச்சாரோ, தாவீது கூட இருந்தவங்களும் கூட அழுது கொண்டே இருக்கிறாங்க. எல்லாமே போச்சே, சொத்தெல்லாம் போச்சே, மனைவி போயிட்டாங்க, எல்லாம் இந்த அமலேக்கர் வந்து சத்ருக்கள் அவங்கள வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, சொத்துக்கள் போச்சு, இது வரைக்கும் சம்பாதித்த அத்தனையும் போயிடுச்சு. அனாதை போல தெருவிலே நிக்கிறோமே என்று சத்தமிட்டு, தாவீது மட்டும் இல்லைங்க, அவங்க கூட இருக்கிறவங்க சத்தமிட்டு அழுகுறாங்க. தாவீது தெருவுல நின்று அழுகுறாரு, சத்தமிட்டு அழுதானா. சோ இப்ப கூட இந்த காலகட்டத்துல இழப்பின் மத்தியில உண்டாகும் வேதனையில் நம்ம இருக்கிறோம். சோ அப்படி இருக்கிறக்குள்ளும் நம்ம உறவை இழந்து இருக்கிறோம், சமாதானத்தை இழந்து இருக்கிறோம். ஒருவேளை நம்ம சொத்துக்கள் இழந்திருக்கலாம், சொத்துக்கள், சமாதானத்தை, பொண்ணு, கோல்டு, ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். இழந்து போன ஒரு நிலைமையில நம்ம எல்லாரும் இங்க கூடி வந்திருக்கலாம். கண்ணீரோட நீங்க வந்திருக்கிறீங்க. தனிமையா கலங்கி கொண்டு நீங்க தனிமையா கலங்கி கொண்டு இருக்கிறதும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா 24 hours அவர் பார்த்துட்டே இருக்கிறார். கலங்கி இருக்கிற உங்களோட கண்ணீரை தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இன்னைக்கு பதில் கொடுக்க போறாரா? அந்த வேதனை நாட்கள்ல நம்ம கடந்து போய் வந்திருக்கிறதுனால நம்மள பார்த்து தேவன் தெரியப்படுத்துறார், கலங்காதீங்கள், யாருமே கலங்காதீங்கன்னு, பயப்படாதீர்கள், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்பி மாத்தி கொடுப்பேன் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இன்க்ளூடிங் சரீர சுகத்தை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களோட கண்ணீரை துடைக்க போகிற, வேதனையை துடைக்க போகிற ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இனி கண்ணீர் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. சோ இழந்து போன ஒரு சூழ்நிலை தாவீது இருந்தக்குள்ளோ அவனுக்கு என்ன வந்து தேவன் கொடுத்தாரோ அதே தான் நம்மளையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவீது. அவர் கூட இருந்தவர்களே தாவீதை வந்து பார்த்து சொல்றாங்களா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான், உன்னாலதான் நாங்க எல்லாம் இப்படி எழுந்து போன ஒரு சூழ்நிலை நாங்க நிக்கிறோம். தாவீது குற்றச்சாட்டப்படுகிறான், பழி சுமத்தப்படுகிறான். உன்னாலதான் இதெல்லாம், எல்லாமே உன்னாலதான் வந்தது, இந்த இழப்புக்கு காரணம் நீதான், இவ்வளவு அவமானத்துக்கு காரணம் நீதான், இந்த மாதிரி நீதான் சொல்றக்குள்ளோ தான் நேசித்த மக்களே தாவீதுக்கு விரோதமாக நிக்கிறாங்க. தான் நேசித்த மக்களே தாவீதுக்கு விரோதமாக நின்னாங்க அந்த காலத்துல. இந்த காலகட்டத்திலும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நீங்க நிறைய விஷயங்கள் உங்க வீட்டுக்கு நன்மையாக செய்தாலும் அது உங்களை பார்த்து அது தீமையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொந்த நேசிக்கிற ஜனங்களை குற்றம் சாட்டுற ஒரு காலம். எல்லாம் உன்னாலதான், நாங்க இந்த விஷயம் எல்லாம் உன்னாலதான் வந்தது, இந்த தோல்வி எல்லாம் உன்னாலதான், எனக்கு வேலை போனது உன்னாலதான், என்னோட சரீர சுகம் இல்லாதது காரணம் நீதான், இந்த விஷயம் நடக்காததுக்கு காரணம் நீதான், எல்லாம் நீதான். கர்த்தர் நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, இந்த இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் உன்னாலதான். பிள்ளைங்கள் ஒவ்வொரு திசையில போயிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் நீதான். எல்லாமே நீதான்னு தாவீது எப்படி அன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டானோ அதே போல நம்ம வீட்லயும் நம்ம குற்றம் சாட்டப்பட்டு இருந்தால், தன் மனைவியே குற்றம் சாட்டுகிறாளோ, கணவனே குற்றம் சாட்டி இருந்தாலும், மனைவிமார்களே குற்றம் சாட்டுகிறார்களோ, பிள்ளைகளே நம்மள குற்றம் சாட்டுகிறார்களோ, எந்த இடத்துல நம்ம குற்றம் சாட்டி நிக்கிறோமோ அதே இடத்துல தேவன் வந்து நம்ம கன மகிமைப்படுத்துறாரா. ஹல்லேலூயா. எப்படி தாவீது அன்னைக்கு வந்து குற்றம் சாட்டுனாங்களோ அதே போல தாவீதுக்கு தேவன் எல்லாவற்றும் திரும்பி கொடுக்கும் பொழுது நிந்தித்த அத்தனை மக்களும், அவமானப்படுத்தின அத்தனை மக்களும் பாராட்டினாங்களாங்க, தாவீதை பாராட்டினாங்களா. அதே போல
நம்ம யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ, நம்ம சொந்த பந்தத்துல ஆகட்டும், நம்ம உறவுகள் ஆகட்டும், நம்ம வீட்டுல வாழ்ற பிள்ளைகள் ஆகட்டும், வீட்டுல இருக்கிற நபர்களாகட்டும், அது யாரா இருக்கட்டும், தெருவில் இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கட்டும், வேலை இடத்துல இருக்கட்டும், பிசினஸ் இடத்துல இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தி நிந்திக்கப்படுறோமோ அதே இடத்துல நம்மள நிக்க வச்சு கன மகிமை படுத்தி பாராட்டுவாங்களாம். ஹல்லேலூயா. பாராட்டு கிடைக்க போகுது, மறுபடியும் வேற விதமா பாராட்டு கிடைக்க போகுது. ஏற்கனவே ஒரு பாராட்டு பையனோட மூலமா கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு விதத்திலையும் நான் பேசுறக்குள்ளோ அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கின்னு அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் வெளியில கொண்டு வராரு. உணர்ந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ தேவன் அந்த சூழ்நிலையை மாத்தி விட்டுட்டார். ஏன்னா தேவன் அவர் கூட இருந்தார். அப்போ நம்ம வீட்டுல இயேசு இருந்தா நிச்சயமா அந்த சூழ்நிலையை மாத்திடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம், இந்த நிந்திக்கப்படுற ஜனங்கள், நம்மள நிந்திக்கிற ஜனங்கள், நீங்க இருக்கிற இடத்துல இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், வசிக்கிற இடத்துல இந்த மக்கள் நம்ம மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏன் ஊழியர் செய்யற இடத்துல கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. சோ எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவர் நம்மள தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக அவரே செய்வாருன்னு தேவ ஆவியானவர் உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எழுந்து போன அத்தனையும் தேவன் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பணம் எழுந்திருக்கலாம், சந்தோஷத்தை எழுந்திருக்கலாம், சமாதானத்தை எழுந்திருக்கலாம், எது எழுந்திருக்கிறீங்களோ அத்தனையும் நம்மளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ எழுந்து போன ஒரு நிலைமையில நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க எழுந்து போன ஒரு விஷயத்தை உங்களோட சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் போடுமா? அதே வசனத்துல தாவீது இதுக்கு 3 காரியங்கள், இந்த விஷயம் எல்லாம் கிடைக்கணும்னாக்கா ஒரு விஷயம், ஏன்னா ஏற்கனவே பைபிள்ல உள்ளது தான் நம்மளுக்கு மறுபடியும் தெரியப்படுத்துறார் காட். சோ இதுல தான் நம்மளுக்கு வலிய வச்சிருக்கிறார். இந்த 6ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 6:36 இந்த விஷயத்துல தாவீது ஒரு 3 காரியங்கள் பண்ணதுனால தான் அவருக்கு இழந்து போனது அத்தனை திரும்பி வந்தது. நான் திரும்பி கொடுப்பேன், ஐ வில் ரெஸ்டோர் யூ, எல்லாமே திரும்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? சோ அப்படி திரும்பி கொடுக்கறதுக்கு 3 காரியங்கள் தாவீது பண்ணானா. அந்த 3 காரியங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டா அந்த 3 காரியங்கள் நம்மளும் பண்ணலாம் இல்லையாமா? 3 காரியங்கள் தாவீது என்ன பண்றாரு? தாவீது கர்த்தரிடத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டானா. சோ இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தர் என்னை விளங்கி கொண்டு புரிந்து கொள்கிறவர், அவருக்கு தெரியும் எனக்கு எது சத்தியம் என்றது, அவருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் என்னோட இருதயத்தை அறிந்திருக்கிறார். சோ அவருக்கு அவர் இருதயத்துல திடப்படுத்தி கொண்டார். கர்த்தருக்கு தெரியும். சோ கர்த்தரிடத்துல தன்னோட இருதயத்தை தாவீது திடப்படுத்தி கொண்டானா. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி நம்மளும் திடப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு உங்களை பார்த்து, ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். உங்களுக்குள்ள இயேசு இருந்தால், என் மகளே, என் மகனே, நான் உங்களை உங்களுக்கு உங்களோட இருதயத்தை எல்லாரும் திடப்படுத்தி கர்த்தர்கிட்ட அவரோட சமூகத்துல உட்கார்ந்து திடப்படுத்தி கொண்டா, நீ கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டாச்சு, நான் உன்னை என்னதெல்லாம் நீ எழுதிருக்க அத்தனையும் நான் திரும்பி கொடுக்கிறேன் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். மகளே, மகனே, நான் உங்களுக்கு இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொண்டதுனால நான் எல்லாவற்றையும் திரும்பி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் கையை விட்டா காலை பிடிச்சிக்கலாம். கண்டிப்பா அவர் நம்ம வீட்டுல இருந்தா கையை பிடிச்சா என்ன, காலை பிடிச்சா என்ன இல்லையா? ஆமா, கையனா பிடிச்சுக்கோங்க, காலனா பிடிச்சுக்கோங்க, வீட்டுல தங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு தாய், நமக்கு தகப்பன், நமக்கு நண்பன், நமக்கு மூத்த சகோதரன். அவர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது நம்மளுக்கு ஒரு குறையாவே இருக்காது, ஒரு பேர்டனாவும் இருக்காது இல்லையாம்பா? கஷ்டமா இருக்கா அவர் வீட்டுல இருந்தாக்கா? ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவர். சோ கர்த்தருக்குள்ள
நம்ம எல்லோரும் திடப்படுத்தி கொள்ளுவோம். சோ இதுதான் முதல் காரியம் தாவீது ராஜா பண்ணது. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். அடுத்த காரியம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தருக்கு இடத்துல போய் விசாரிக்கிறானா, விசாரிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவனோட சமூகத்துல நம்ம விசாரிக்கணும். இப்படி நடக்குது, ஏன் நடந்தது, ஆலோசனை கர்த்தருங்க அவரு ஆலோசனை கொடுப்பார். சோ தாவீது போய் கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறார். இந்த சூழ்நிலையில சத்துருக்கள் எல்லாமே எடுத்துன்னு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் என்று தெரியலையே, நான் மறுபடியும் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாவா? தாவீது ஆக்சுவலி ஒரு யுத்த வீரர். ஆதியிலிருந்து அவர் எப்படி கோலியாத்தை ஜெயிச்சாரோ அப்பத்துல இருந்து ஜெயம் தான் கொண்டு வந்தார் தாவீது. அப்படிப்பட்ட தாவீது இந்த யுத்தத்துல ஒவ்வொரு யுத்தத்தும் சரி கர்த்தர் இடத்துல போய் விசாரிப்பார். இதுதான் 2வது குணம். கர்த்தர் இடத்துல நம்ம போய் விசாரிக்கணும். நமக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல போட்டு நம்ம ஈஸியாலாம் சுத்தி தெரியக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன் எல்லாருக்குமே, இண்டிவிஜுவலா உங்களோட தேவைக்கு கர்த்தர்கிட்ட போய் நம்ம திடப்படுத்தி கொண்டு விசாரிக்கணும். என்ன நடக்குது, இப்படி பண்ணா அது எனக்கு நடக்குமா இல்லையா? அப்படி நடக்க முடியாதுனாக்கா அவர் தெரியப்படுத்துவார், நடக்குதுனாலே தெரியப்படுத்துவார். விசாரிக்கணும். பேசும் தெய்வங்க நம்ம கிட்ட பேசாத தேவனை நம்ம ஏன் வணங்கி போகணும்? நான் மட்டும் என்கிட்ட பேசாத தேவனை நான் வணங்கவே மாட்டேன். என்கிட்ட பேசுற தேவனை மட்டும் தான் நான் வணங்குவேன். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன், விசாரிப்பேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் எனக்கு பதில் வருதுன்னா பேசுற கடவுள் அவரு. ஹல்லேலூயா. தாவீது போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசாரித்தாரா. சோ இந்த விஷயம் பர்மிஷன் கேட்கிறாரு பாருங்க. நான் அடுத்தது நான் போலாமா வேண்டாவா, யுத்தத்துக்கு போலாமா வேண்டாவா? தாவீது ஒரு டிஃபீட்டர், ஒரு யுத்த வீரன். அவர் அவருக்கு அந்த யுத்த வீரனாக இருக்கிறக்குள்ள இந்த அமலேக்கர் எல்லாம் எடுத்து போய் உடனே போய் யுத்தம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறார். இந்த குணங்கள் நம்மளுக்கு வேணும்னு ஆவியானவர் நம்மை பார்த்து தெரியப்படுத்துறார். அவரோட முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் நீங்க உட்காந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு மேற்கொண்ட காரியத்தை நம்ம செயல்படணும் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டு விசாரித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். ஆண்டவர் அழகாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டு செல்லும் பொழுது செயல் ஆகும், எல்லாமே செயலாகும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது பிராக்டிஸ்க்கு ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு போமா, ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க இல்லையாமா? ஜெபத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் ஜெபம். அது பண்ணிட்டு நம்ம செய்யறது மூலமா கர்த்தர் உங்களுக்கு நீங்க இழந்தது போனது அத்தனையும் திரும்பி அழைப்பாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது விஷயம், முதல்ல இருதயத்தை திடப்படுத்தி கொண்டார். 2வது இறைவன்கிட்ட விசாரிக்கிறாரு. 3வது இயேசுக்கு இடம் கொடுக்கணுமா? இயேசுக்கு இறைவனுக்கு இடம் கொடுக்கணும், ஏசப்பாக்கு இடம் கொடுக்கணும். சோ எல்லாமே அவர் மாத்தி விட்டுடுவார். அவருக்கு இடம் கொடுத்துட்டாலே போதும், அத்தனையும் அவர் செய்து முடிச்சிடுவார். சோ இந்த 3 காரியங்களுக்கு நம்ம செய்தாக்கா, நம்ம செயல்பட்டாக்கா அவரே நமக்கு என்னென்னலாம் இழந்து விட்டோமோ திரும்பி அருள செய்வார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 9, 18, 19 நோட் பண்ணிக்கங்க. கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தர் சொன்னபடியே தாவீது செயல்பட்டதுனால அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார் தாவீதுக்கு, நீ போய் யுத்தம் பண்ணு, திரும்பி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொன்னதுனால இமிடியேட்டா தாவீது ஆக்ஷனுக்கு வந்துட்டார். ஆக்ஷன். எல்லாம் சும்மா கேட்டுட்டு இருக்கணும். நான் எப்போதும் என்னோட டீமுக்காகட்டும், செக்ரட்டரிக்கு யாராக இருக்கட்டும், நான் சொன்னக்குள்ளோ அது ஆக்ஷனுக்கு வந்துருச்சா? ஆக்ஷன். அப்போ இல்ல இப்போ இல்ல, கால தாமதமே இல்ல. இறைவன் கிட்ட பதில் வந்துச்சா உடனே அது ஆக்ஷன். அதுல நம்ம டீம் நல்லா பழகிட்டாங்க. 2 செக்ரட்டரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, 2 பேரும் தெளிவாக பழகிட்டாங்க. அதுல ஆக்ஷன் அங்க வந்துச்சா, அது சிஸ்டர் கிட்ட இல்ல, பை ஆர்டர் பை காட் தெரிய வந்துடுச்சு. சோ அந்த மாதிரி எல்லாருமே ஆக்ஷன்ல வந்துடணுமா? ஆண்டவர் சொல்றார், நீ போய் நீ யுத்தம் செய் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாருங்க, நீ போய் யுத்தம் செய். ஆண்டவர் நினைச்சுதான் எல்லாமே மாத்த முடியும், யுத்தமே மாத்த முடியும்.
ஆண்டவரே அமெரிக்கரை அழிச்சு போட முடியும். இருந்தாலே பாருங்க, நீ போய் யுத்தம் செய் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. சோ இப்படி இருக்கிறக்குள்ள அவங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறார். ஆனா சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவுவாரா? நோ, இல்லையா? கண்டிப்பா கிடையாது. சோம்பேறிகளுக்கு அந்த ஆண்டவர் உதவ மாட்டார், உதவியும் செய்ய மாட்டார். செயல்படுகிற ஒவ்வொரு விஷயமும் கடினமாக உழைக்கணும் இறைவன் தெரியப்படுத்துறார். ஏதோ ஒன்று கிடைக்குது மேஜிக்கா அப்படியே இது பிச்சுட்டு ஹட்டை பிச்சுட்டு டப்புன்னு உழுவாதுங்க. உழைக்கணும். ஸோ உன்னோட காரியம், உன்னோட செயல்கள் அங்க உன்னோட கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்ததா இருக்கும். ஸோ சோம்பேறிகளுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். செயல்பட வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், பிரயாசப்படணும், முயற்சி படணும். அப்போ ஆண்டவர் நீ என்ன வேணும்னு சொல்லிட்டு உனக்கு கொடுப்பார். தாவீதுக்கு தேவன் சொன்னார, நீ உட்காந்துட்டு இருப்பா, நான் போய் உனக்காக யுத்தம் செஞ்சுட்டு வரேன்னு இல்ல. தாவீது விசாரிச்சா ஆண்டவர் சொன்னார், நீ போய் யுத்தம் செய். அப்ப அங்க போனார். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் கிட்ட இருந்து பதில் வாங்கி நம்ம ஆக்ஷன்ல வந்துடணும், கிரியை செய்யணும். நாம கூட தேவன் சொன்ன மாதிரி செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம இழந்திருக்கிறோமோ, என்னென்னலாம் தடையா இருக்கோ அதெல்லாம் ஓபன் பண்ணி நமக்கு வர வேண்டியது நம்மளுக்கு கொடுத்துடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த விஷயம் என்னன்னாக்கா, யோபு பாருங்க 42:8-10 யோபு எல்லாத்தையும் இழந்துடுறான். எவ்ரிதிங் ஹி லாஸ்ட். யோபு 42:8-10 ஆண்டவர் சொல்றாரு, உன் சிநேகிதனுக்காக நீ ப்ரே பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு சொன்னக்குள்ள யோபுவோட சிறையிருப்பை தேவன் மாத்தினார், இல்லையா? இப்போ நம்ம சுத்தில நம்ம பாருங்க, இப்போ நைட் ப்ராப்பர்சி ரிலீஸ் பண்ண அதுல உலக மக்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தேவன் ஓரளவுக்கு எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். அப்போ அப்படி நம்ம என்ஜேபிஹெச் பிள்ளைகள் போய் கட்டாயம் பார்க்கணும், அந்த ப்ராப்பர்சி பார்க்கணும். ஸோ பார்க்கறக்குள்ள அந்த காரியத்துக்காக ஒரு விஷயம் அங்க நடக்குதா, ஒரு இழப்பு நடக்குதா, ஒரு காரியம் தப்பா நடக்குதா, ஜனங்க ரத்தம் ஆறா ஓடுதா, வெள்ளமா இருக்குதா, இவ்வளோ டெத்ஸ் ஆகுதா, இவ்வளோ மரணங்கள் கொத்தா விழுதா, ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணா அடுத்த நாட்டுக்காக, அந்த நாட்டுல தான் நடக்குது, என் நாட்டுல நடக்கலையே, அந்த வீட்டுல தானே பிரச்சனை, என் வீட்டுல நடக்கலையே, அந்த வீட்டுல தானே நோயாளியா இருக்கிறாங்க, என் வீட்டுல இல்லையே அப்படின்னு நினைச்சாக்கா அங்க இருக்கிறது எவ்வளவு நேரங்க நமக்கு வராதுன்னு ஒரு நிச்சயமும் இல்லை. ஸோ அவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றது மூலமா தேவன் நம்மளோட சிறையிருப்பை மாத்த போறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம ப்ரே பண்ணணும். we have to pray. ஸோ இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருந்துக்கணும். தேசத்துக்காக ஆண்டவர் சொல்றார், நம்ம எல்லாருமே என்ஜேபிஹெச் பிள்ளைகள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணணுமா, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, பாதிக்கப்பட போகிற பிள்ளைகளுக்காக. எவ்வளவு நல்ல தேவன்! பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் பாதிக்கப்பட போகிற பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணுமா. என்ஜேபிஹெச் கொடுத்திருக்கிற வேலை அதுதான். ஏன்னா God has chosen each and individual children. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த ஜெபம் பண்றது மூலமா சூழ்நிலைகள் இறைவன் மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் ஒரு ஃப்ரெண்டை போல, ஒரு நண்பனை போல என்னோட பேசி தெரியப்படுத்தினார். நம்ம சூழ்நிலைகள் நம்ம சுத்தி என்ன நடந்தாலும் வேதனையில கண்ணீரோட இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணுமா, ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணணுமா, அழுகிற ஆத்மாக, அழிஞ்சு போற ஆத்மாக்களுக்காக, அழுகிற ஆத்மாக்களுக்காக, வேதனையில தவிக்கிற ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணுமா, முக்கியமா ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணுமா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த புது வருஷம் இழந்து போன அத்தனையும் நம்மளுக்கு திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாக்கா, அவர் சொன்னதுதான் நிச்சயமாக அந்த விஷயங்கள் நம்ம அவர் எப்படி 3 விஷயம் தெரியப்படுத்திருக்கிறோம், அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா அவர் கொடுப்பார். நான் அதுல அனுபவிச்சிருக்கிறேன், அதனால தான் நான் தெரியப்படுத்தேன். அனுபவிக்காம யாரும் இப்படி தெரியாம பேசவே மாட்டோம். நம்ம அனுபவிச்சதுனால தான் நம்ம பேசுறோம், இல்லையாமா? ஹல்லேலூயா. சோ நம்ம எந்த இடத்துல அவமான, நிந்தை, வேதனைகள் நடுவில் இருக்கிறோமோ அதே இடத்துல நம்மள திரும்பி கன மகிமைப்படுத்துவாரு. இந்த வருஷம் சரீர சுகத்தை குணமாக்குவார். ஏன்னா இயேசு நம்ம வீட்டுல இருக்கிறாரு, இல்லையா?
சரீர சுகத்தை கொடுப்பாரு, திருமண காரியங்கள் வாக்கியப்படுத்துவாரு, அற்புதமாக நம்மளை வந்து வழி நடத்துவாரு, வேலை இழந்தவர்களுக்கு வேலை திரும்பி கொடுப்பாரு, உயர்த்துவார், கன மகிமைப்படுத்தி உயர்த்துவாரு. வியாபாரம் நஷ்டமான பிள்ளைகளுக்கு இந்த வருடம் வியாபாரம் நல்லபடியாக மாத்துவாரு, லாபகரமாக தேவன் மாத்த போறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்வாரு, எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு உதவி செய்வார், முடிவு தரப்படும்னு தேவன் தெரியப்படுத்துறார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வந்து எழுந்து போற ஒரு சூழ்நிலை இருக்கிறக்குள்ள வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவரே பார்த்துக்குவார். அவருக்கு கேஸு எல்லாமே கிடையாது. லாயரும் அவர் தான், ஜட்ஜும் அவர் தான், கோர்ட்டும் அவர் தான், அவர் தான் எல்லாமே. ஹீஸ் அ ஜட்ஜ் இல்லையாமா? நம்ம காட் வந்து ஜட்ஜ். ஸோ அவர் தான், லாயரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. ஸோ எல்லாமே மாத்தி போடுற ஒரு சூழ்நிலை நிச்சயமா நமக்கு திரும்பி கிடைக்கும். ஏசப்பா பிதா கிட்ட சொன்ன மாதிரி அவர் நம்ம வீட்டுல தங்குனக்குள்ளோ நம்மளோட வீடே ஆசீர்வதிப்பார், ஜீவ ராசிகளும் ஆசீர்வதிப்பார், மிருக ஜீவிகளும் ஆசீர்வதிப்பார், எல்லாமே நம்ம நிலங்களை ஆசீர்வதிப்பார், குழந்தைங்களை ஆசீர்வதிப்பார், குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், வாலிப பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் பண்ணி குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வதிப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தேவன் பண்ணுவார். ஸோ சுத்திகரணம் பண்ணுவார். அத்தனையும் ஏவுதல் ஆவிகள் அத்தனையும் எரிச்சு சாம்பலாக்குவார். அவர் நம்ம வீட்டுக்குள்ள வாசமா இருந்தா. ஹல்லேலூயா. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, சங்கீதம் 91 அதிகாரம் முழுவதையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் சங்கீதம் 91, டியூட்டனமி, உபாகமும் 6:9 போடுமா, 6:9. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வீட்டு படிமா வாசிமா. ஹல்லேலூயா. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். சோ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து நம்மளால எழுதலாம் முடியாது, நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு காரியம் இருக்கு, அந்த வார்த்தைகள் வந்து நீங்க வீட்டுல ஒரு ஷீட் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. சங்கீதம் 91 நீங்க வந்து கட்டாயம் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார். இதுதான் நமக்கு இந்த வருஷம் பாதுகாப்பு. சோ இந்த வார்த்தையின்படி அது நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். இல்ல நீங்க வாசல்ல வைக்கிறீங்களா, வாட் எவர் இட் இஸ், உங்க நிலத்துல நீங்க வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கட்டாயம் ஹோலி பைபிள் எல்லாரோட வீட்டுல இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதுவும் நம்ம வந்து செய்யணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ எஸ், இந்த வார்த்தை புரிஞ்சிச்சு இல்லையா? சங்கீதம் 91 மறுபடியும் அந்த வார்த்தை நீ வாசிச்சுமா. டியூட்டனமி, உபாகமும் 6:9. கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. அவைகள் உன் வீட்டு நிழல்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்படி இருந்தாக்கா தான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ற ஒரு வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ ஒவ்வொருடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது. சோ அது இப்போ இன்னைக்கு நீங்க போறதுக்குள்ளவே, நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் அவரு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோட கூடவே இருக்கிறார். இந்த வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு மகிழ்ச்சியோட இந்த நாள்ல இந்த இடத்த விட்டு நம்ம வீட்டு போறதுக்குள்ள மகிழ்ச்சியோட நம்ம வந்து போகுவோம். சோ இறைவன் வந்து பரவசத்தோட உங்களை வந்து ஏசப்பா காத்துட்டு இருப்பாரு, இன்வைட் பண்றதுக்கு. ஏசப்பா உங்களை இன்வைட் பண்ண போறாரு காத்துட்டு இருந்து. ஓகே, இயேசு உங்களை ரட்சித்து உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரா ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏசப்பா உங்களை ரட்சித்து உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். இதற்காக தான் இங்கே தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க அவருக்கு. இங்க இறங்கி வந்திருக்கிறாங்க. சைலண்டா இருக்கணும். அப்போ இதற்காக தான் இங்க இறங்கி வந்திருக்கிறாரு. உங்களையும் உங்க வீட்டையும் ரட்சிப்பதற்காக இங்க இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கும் அந்த சிலுவை நாதனை பாருங்க. லூக்கா 23:42-43.
இந்த விஷயம் வந்து அந்த சிலுவையில் தொங்குறக்குள்ளும் இயேசு அருகே தொங்கி இருந்த அந்த கள்ளன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே, நான் கொடியவன், நான் கொள்ளை அடித்தவன், மற்றவர்களோட ரத்தத்தை குடித்தவன், எனக்கு இது நியாயமான தண்டனை தான். ஆனால் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் நிலைமை என்ன, எனக்கு பயமா இருக்கிறது. நீங்க திரும்பி வரும் பொழுது என்னை நினைத்தருளும், தயவு செஞ்சு என்னை நினைத்தருளும். உம்முடைய சிலுவையின் பாடுகளை நானும் அனுபவித்ததை நீங்க நினைத்தருளும் அப்படின்னு வந்து பேசுற ஒரு வார்த்தைகள் இந்த விஷயத்துல இருக்கு இல்லையா? அப்ப இயேசு என்ன சொல்றாரு, சரி நான் திரும்பி வரக்குள்ள நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நான் திரும்பி வரக்குள்ள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய் அப்படி சொன்னாரா? சோ அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம வீட்டுல அவர் வந்து இருக்க போறார். ஹல்லேலூயா. சோ இயேசுக்கு வந்து நாளை என்ற ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது, அவருக்கு பேசவும் தெரியாது. அப்படி நாளைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு பேச்சே கிடையாது. ஸோ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனாக்கா இன்னைக்குனா இன்னைக்கு தான். ஸோ இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு சொன்னாக்கா இன்னைக்கு தான். ஸோ இயேசுக்கு வந்து மரணத்தை பற்றி அவருக்கு வந்து கவலை கிடையாது. அதே மாதிரி நமக்கும் சரி, மரணத்தை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம், அவசியம் இல்லை அப்படின்னு வந்து தெரியப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம்ன்றது நிச்சயம்தான், ஆனால் மரணத்தை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். நம்மளுக்கு மரணமே அடைஞ்சாலையும் விண்ணுலகத்துல ஒரு வீடு ரெடியா இருக்கா தேவன் தெரியப்படுத்துறார். இந்த NJPHல ஒரு வீடு இருக்கு, இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு. இங்கேருந்து கடந்து போறக்குள்ளோ அங்க விண்ணுலகத்துல நம்மளுக்கு ஒரு இடம் இருக்கு, நம்மளுக்கு வீடு இருக்கு. யோவான் 14:2-3 வேதம் சொல்கிறது, அவர் சொல்கிறார், உனக்காக ஒரு வீட்டை கட்டி இருக்கிறேன், இங்கேயும் உனக்கு ஒரு இடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு அப்போ இந்த உலக விட்டு கடந்து வரும் பொழுது அங்கேயும் உனக்கு இடம் இருக்கு. சோ நமக்கு எந்த இடத்துல நமக்கு இடம் இருக்கு? ஹல்லேலூயா. சோ இதோடு விட்டு விடவில்லை அவரு. உங்களை இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போகுவதற்கு முன்பதாக இந்த உலகத்திலேயே அவருடைய மோட்ச இன்பத்தை நமக்கு தருகிறாரா? அதாவது இந்த காலகட்டத்துல டுடே அவரோட மோட்ச இன்பத்தை நமக்கு தருகிறாரா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளவு இன்பமான வார்த்தை தெரியுமா? மோட்சம் போனதான் அந்த இன்பமான விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு இல்லைங்க, இன்னில இருந்து நம்மளுக்கு மோட்ச இன்பத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 16:11 அவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு, மோட்சத்தில நித்திய பேரின்பம் உண்டு, பரிபூர்ண ஆனந்தமும் உண்டு. இந்த மோட்சத்தில் உள்ள ஆனந்தத்தை, பேரின்பத்தை இன்று இந்த உலகத்தில கொடுக்க அவர் ஆயத்தமாக காத்திருக்கிறாரா? இன்று நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக காத்திருக்கிறார். இந்த நம்ம வீட்டுல மட்டும் கிடையாது, விண்ணுலகத்துல அவர் கொடுக்கிறாரு. ஆனா இந்த பூமியில இருக்கிறக்குள்ளவே மோட்ச இன்பத்தை நமக்கு கொடுக்க அவர் காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பீட்டர் 1:8-10 இது வாசிமா. 1 பேதுரு 1:8-10. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஆமேன். ஆமேன். அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ விரும்பினால் நான் உனக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை தருவேன், அப்பொழுது என்னோட மகிமையினால் நீ நிறைந்திருப்பேன், சொல்லி முடியாத என்னுடைய சந்தோஷத்தை நீ வந்து பெற்றுக்கொள்வாய் என் மகளே, என் மகனேன்னு சொல்றார்.
நம்ம விரும்பினா அவரோட பரிசுத்த ஆவி நிறைவு கொடுக்கிறாரா? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிறைவு பெற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்வதிலே வரப்போறோம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு யாரோட ரெக்கமெண்டேஷன்ல வராதுங்க, இண்டிவிஜுவலா பெற்றுக்கொள்ளணும். அம்மா பாத்துக்குவாங்க, அப்பா பாத்துவாங்க, அதெல்லாம் இல்லை. உன்னோட ஆத்மா இண்டிவிஜுவலா நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும், அவங்க சேவ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு எப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் மாசம் ஒவ்வொரு வாரமும் பேசி இருக்கிறேன். அதை போய் பெற்றுக்கொள்ளணும். கையை பிடிச்சி அதை விடாதீங்க, அந்த கையை ஆட்டோமேட்டிக்கா நிறைவு வந்துடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நம்ம தினம் கொள்ளணுமா. அவர் உலகத்தை ஜெயித்தது போல நம்ம நிச்சயமா ஜெயிக்க போறோம் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சங்கீதம் 34:19, சாம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கிறது, ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எவ்வளவுதான் நெருக்கடி தோல்விகள் நம்ம சுத்தி வந்தாலையும் நம்ம நீதியா இருந்தாக்கா அத்தனையும் கர்த்தர் விடுவித்து நம்மளை பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷனாக வைத்திருப்பார். ஸோ இறைவனோட பாதுகாப்பு குறித்து போன வாரம் பேசினேன். ஸோ அந்த விஷயம் எல்லாம் நீங்க மறுபடியும் போய் ரீகேப் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது அரை குறைவாக இல்லை, 100% பாதுகாப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நான் வாழ்ந்த வாழ்க்கையில நான் அனுபவிக்காத, நான் சைல்ட்ஹுட்ல இருந்து சொல்றேன், இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த 2025 இங்க நிக்கிற வரைக்கும் நான் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் பார்க்காத தோல்விகள் இல்லை, கடன் பிரச்சனைகள் நான் கடந்து போயிருக்கிறேன், துக்கங்கள் கவலைகள் நோய்கள் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல்கள் இல்லை. ஸோ வறுமை இதெல்லாம் நான் குழந்தையிலேருந்து நான் சந்திச்சு இந்நாள் வரைக்கும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆஃப்டர் சர்ஜரி என் வாழ்க்கையை மாத்திட்டு அவர் எல்லா விஷயத்தையும் எனக்கு எண்ணி முடியாத ஒரு அற்புதத்தை செய்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் செய்யறேன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ இந்த 2025 முதல் நாள்ல இந்த இடத்துல என்னை நிக்க வச்சிருக்கிறார்னா, நான் ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை பிரதர், கல்லறைக்கு போய் அங்க உக்காந்து அழுவேன், என்னதோ இடத்துக்கு போவேன், ஆனாலும் இந்த இடத்துல இங்க நிக்க வச்சிருக்கிறாருனாக்கா எவ்வளவு பெரிய தேவன் அவர். எல்லா வாழ்க்கையை மாத்தி எனக்கு ஆறுதல் படுத்தி, என் திசையை மாத்தி, என்னோட வேலையை மாத்தி, சிந்தனையை மாத்தி என்னை அவரை போலவே செதக்க ஆரம்பிச்சிட்டார். செதக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் செதக்க போறாரா. சந்தோஷமா அதை வாழுவோம். அதே மாதிரி உங்களையும் செதக்க போறார். எஸ், அடுத்தவங்களுக்காக செதுக்கிறார். கரெக்ட் தமிழ். செதுக்க போறார் தப்பா இருக்கோ, செதுக்கிறார். ரைட், செதுக்கிறார். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம செதுக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சோ எல்லாவற்றையும் எனக்கு எப்படி மாத்தினாரோ, ஒரு ஆஃப்டர் சர்ஜரி மாத்திட்டார், அத்தனையும் மாத்திட்டார். ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா, ஒரு நெருக்கடினா ஒரே ஒரு நிமிடம் கண்ணீர், அடுத்த நொடிய எசப்பா கெஞ்சினா உடனே இம்மிடியட்டா பசுத்தாவின் நிறைவு வந்துடும், ஆறுதல் கொடுப்பார். அது இல்ல, சூழ்நிலை மாத்திடுவார், இம்மிடியட்டா மாத்திடுவார். உடனேங்க அதுக்கு 24 hours டைமே இல்லை, இம்மிடியட் ஆக்ஷன் எடுப்பார். இம்மிடியட் ஆக்ஷன் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இம்மிடியட் ஆக்ஷன் எடுத்துட்டு என் உள்ளத்தை அவர் நிரப்பினது போல என் பிள்ளைகளே உங்களோட உள்ளத்தையும் அவர் நிரப்ப காத்துட்டு இருக்கிறார், ஆவலாக காத்துட்டு இருக்கிறார். இந்த நாள்ல அந்த நிறைவை நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம். எல்லாருமே நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு நடப்பார், சுமப்பார். ஹல்லேலூயா. அவர் தூக்கி கொண்டு சுமக்கிற தேவனுங்க நம்ம தேவன். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம நம்புவோம். அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். 2 கொரிந்தியர் 3:18, கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறார், மகிமையின் மேல மகிமை
அடைந்து நம்ம வந்து வாழத்தான் போகிறோம், மறுரூபமாகத்தான் போகிறோம். ஸோ அவர் அந்த மறுரூபத்தை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்குவோம். இந்த வார்த்தை சத்தியமான வார்த்தைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எல்லா துயர நேரத்திலும் தனிமையிலும் நம்மை தாங்கிக் கொள்ளும் தம்முடைய பசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, பரவசத்தை கொடுத்து நம்மை தாங்கிக் கொள்கிறார் அப்படின்னு வந்து உங்களை பார்த்து ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த விஷயம் எல்லாமே நடக்க போது, உங்க வீட்டுல ரட்சிப்பு வரப்போகுதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். கம், ஐ வாண்ட் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சி. சோர்ந்து போவாதீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த நாள்ல அவர் நிரப்ப போறாரு. ஆனா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம அவருக்கு வாக்கு கொடுக்கணுமா? வாக்கு இன்னைக்கு கொடுக்கணுமா? நீங்க அவருக்கு என்ன வாக்குன்னு நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து அவர் கொடுக்கணும்னாக்கா நம்ம கிட்ட அவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. எல்லாமே கொடுத்தாக்கா அப்படியே ஜாலியா உட்காந்து கொடுங்க கொடுங்க. உங்ககிட்ட நம்ம கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறார். அது நம்ம கொடுக்கணும். நியாயமா தானே இருக்குமா? கொடுக்கல் வாங்குதல். அவர் நீதி செய்யற தேவன். இதெல்லாம் நான் கொடுக்குற வீட்டுல உட்காந்து, என்னமா எலிசபெத், இதெல்லாம் உட்காந்து உன் வீட்டுல நான் கொடுக்குறேன். ஆனா நீ ஒரு வாக்கு கொடுக்கணுமா அவருக்கு? கொடுக்குறியாமா? எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? தேவி. ஹல்லேலூயா. உபாகமும் 26:17-19 தேவன் சொல்றாரு. உபாகமும் டியூட்டர்னமி 26:17-19 தேவன் சொல்றாரு, நீ எனக்கு இன்று இப்படி ஒரு வாக்கு கொடுத்தினா, என் பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் எனக்கு இப்படியாக ஒரு வார்த்தை கொடுத்தால் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்வேன். அப்ப நம்ம என்ன சொல்லணுமா? என்ன கொடுக்கணுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய வழியில் நடப்பேன், உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை கை கொண்டு நடப்பேன், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். இந்த வாக்கு கொடுக்கணுமாங்க? விருப்பம் இருக்கா? இப்ப சொல்றீங்களா வாக்கு? இந்த இடத்துல தேவன் இருக்கிறாரு, நம்ம வாக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வழியில் நடப்பேன், உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை கை கொண்டு நடப்பேன், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். ஆமென். என் மகனே, என் மகளே, நீ இன்று இப்படியாக எனக்கு வாக்கு கொடுத்ததுனால இன்று முதல் நான் உங்கள் எல்லோரையும் என்னோட சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்க வீட்டுல வந்து நான் தங்குறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் ஒவ்வொருத்தரோட வீட்டுல வந்து தங்குறாரா? ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க. அத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு கொடுத்த வார்த்தை நீங்க மறுபடியும் வந்து என்ன வாக்கு கொடுத்திருக்கிறீங்களோ அதன்படி நீங்க வந்து அவரோட சத்தத்தின் கீழ்ப்படித்து, அவரோட நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகளுக்கு கட்டாய கீழ்ப்படிந்து நடக்கிறது மூலமா தான் எல்லாமே கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னோட ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தவரு அவரு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா என்ன? இல்லையாமா? ஒவ்வொருத்தருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கறதுக்காக தன்னோட ஒரே குமாரனை கொடுத்து பலியாக கொடுத்தவர். நம்மளுக்கு அத்தனையும் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ரெண்டு விதமான ஜபங்கள், ஒன்னு பண்ணக்கூடாது, ஒன்னு பண்ணணும். டூ ஆர் நாட். முதல்ல பண்ணக்கூடாத ஜபம். எசேக்கியேல் இல்ல 2 கிங்ஸ் 2 ராஜாக்கள் 20:6 இது பண்ணக்கூடாத ஜபம். 15 வருஷம் எனக்கு ஆயுள் நாட்கள் கூட்டி கொடுக்கிற ஒரு ஜபம், அது தேவை கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதிரி ஜபங்கள் நம்ம பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடிய ஜபம் இது நம்மளோட ஆயுள் நாட்களுக்காக. ஹல்லேலூயா. பண்ணக்கூடிய ஜபம் நீதிமொழிகள் 9:10-11 வாசிமா. நீதிமொழிகள் 9:10-11 10 and 11. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு.
என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆமீன். ஆமீன். இந்த ஜெபங்கள் நம்ம பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நீங்க எல்லா ப்ராப்பர்சியை பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவன் அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த வழிகளை நம்ம பிடிச்சுக்குவோம், அதன்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பீஸ் பி வித் யூ ஆல். எஸ், இங்கேருந்து வரணும். ஆமா ஆமா, உள்ளந்து வரணும். ஆமா, சமாதானம் தான் எப்போதும், ஆல்வேஸ். என்னம்மா, என்ன வாக்கு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு எல்லாரும் வாக்கு கொடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, give us today our daily bread. ஆமென். உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற முதல் நாள் முதல் விதையை நீங்க போட போறீங்க. அது புனிதமான காரியங்களுக்கு பயனுண்டாகுது. ஹல்லேலூயா. தேவன் மாத்திரமே நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் ஆறுதல் கொடுக்க முடியும். எப்ப கொடுக்க முடியும்? அவரோட சந்நிதியில நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்மளுக்கு ஆறுதல் கொடுப்பது தேவன். ஆறுதலின் தேவனே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே,
ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழுந்து திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து தன் கையில அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இதை என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள தேவன் நம்மளை பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு. நமக்காக மட்டும் அல்ல, யூடியூப்ல பாக்குற பிள்ளைகள் குடும்பத்துக்காகவும் நம்ம இப்ப ஜெபம் பண்ண போகிறோம். நம்மளோட ஜெபங்கள் மேலே கேட்கப்படும். குடும்பங்களுக்காக, அடுத்த குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் கொண்டு என் மூலமா நீங்க பிள்ளைகளோட பேசுனதுக்காக நன்றி அப்பா. நித்திய ஜீவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவரே, நாங்க அதை விசுவாசிக்கிறோம் ராஜா. சொந்தமாக்கி கொண்டோம் சுவாமி. எங்க ஆண்டவரே, எங்க வீட்டுல வந்து நீங்க தங்குங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க தங்கி எங்க வீட்டுல ஆசீர்வதிங்கள் ராஜா. ஆண்டவரே, அதுக்கு முதல்ல எங்களோட உள்ளத்துல நீங்க தங்க வேண்டும் சுவாமி. ஒவ்வொருத்தரோட இருதயத்தை தெரிந்து கூப்பிடுற அத்தனை பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க போய் தங்குங்கள் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட இருதயத்துல நீங்க உதிக்க வேண்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இருதயத்தை கழுவி சுத்தமாக்குங்கள் ராஜா. ஆண்டவரே, தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அதை அறிக்கை பண்ணி விட்டால் இரக்கம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. அதை ஏற்றுக்கொண்டு இரக்கத்தை தாரும் சுவாமி. ஒவ்வொருத்தரோட பாவங்களை மன்னியும் சுவாமி. ஒவ்வொருத்தரோட இருதயத்துல ஆண்டவரே, குடும்பத்துல, வாழ்க்கையில ஆண்டவரே, உள்ளத்துல, வீட்டுல நீங்க தங்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே, குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ராஜா. போத பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ராஜா. கஞ்சா பழக்கத்திலிருந்து ஆண்டவரே, ஜூது பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. ஆண்டவரே, நேரத்தை வீணாக்குகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பிள்ளைகளை இச்சையில விழ வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு இன்றோட ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, பிசாசின் பிடியிலிருந்து இன்டர்நெட் போர்னோகிராபில அடிமையாகிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க சுவாமி. ஆண்டவரே, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டு அங்க நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கழுவி சுத்தமாக்குங்க ராஜா, பரிசுத்தமாக்குங்க சுவாமி. ஆண்டவரே, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீங்க மறுரூபப்படுத்துங்க ராஜா. உங்க வருகையில எல்லாரும் காணப்படணும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக வருகிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துல நீங்க போய் தங்கி ரட்சிப்புல எல்லாரும் வரணும் சுவாமி. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நீங்க போய் ஒவ்வொருத்தரோட வீட்டுல உட்காருங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல உள்ள கடன் பிரச்சனைக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. பண கஷ்டத்துக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. பிள்ளைகளோட படிப்புக்கு வருகிறேன் ராஜா, உதவி செய்யுங்கள் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே கீர்த்தி பெறட்டும், புகழ் பெறட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வேலை இல்லாதவங்களுக்காக வருகிறேன் ராஜா. ஆண்டவரே, இல்லாத வேலை நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்கள் சுவாமி. தொழில ஆசீர்வதிங்கள் ராஜா. பிசினஸ் ஆசீர்வதிங்கள் ராஜா. ஆண்டவரே, எல்லா கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, அதிகாரி கையில பிடிப்பட்ட சம்பள பணம் ஆண்டவரே வீடு தேடும்படி வரும்படியாக நீங்க செய்யுங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க தாப்பா உதவி செய்யணும். வேலைகள் கொடுத்து நீங்க தாப்பா ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, திருமண காரியத்துக்காக வருகிறேன் ராஜா. ஏற்ற துணையை நீங்க தாப்பா பிள்ளைகளுக்கு அனுப்பி விடணும். ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு
உத்தமனை ஒரு உத்தமனை வீடு தேடி அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வாழ்க்கை இழந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை திருமணம் மறு திருமணத்துக்கு வாய்ப்புகள் கொடுங்க ராஜா. அநேக திருமணங்கள் இந்த ஆண்டு நடக்க போது நீ சொன்னீரப்பா. அதை நீங்களே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவங்களுக்காக வருகிறேன் ராஜா. கர்ப்பத்தை கனி நீர் ஆசீர்வதித்து தேவ சந்ததிகளை உருவாக்குங்க ராஜா. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இன்றோட ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. கர்ப்பத்தின் கனியா நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நோயாளிகளுக்காக வருகிறேன் ராஜா. உங்களோட தழும்புள்ள கட்டில ஒவ்வொரு நோயாளிகளை தொட்டு குணமாக்குங்கள் ராஜா. சுகம் தாரும் ராஜா. ஒவ்வொரு சரீர உறுப்புகளை நீக்க தொடங்க சுவாமி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரே வியாதியஸ்தர் எல்லாம் ஒவ்வொருத்தரோட தலையில கை வச்சு ஆண்டவரே மனதுருக்கத்தோட ஜெபம் பண்ணிரு. ஆண்டவரே, இந்த நாளை நாங்க நம்புறோம் ராஜா. எங்க பக்கத்துல எங்க எதிர்க்க நீங்க நின்று இருக்கிற ராஜா. ஒவ்வொரு சரீர உறுப்புகளை தொடுங்க சுவாமி. வலிப்பு நோய்கள் மறையட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. எல்லா கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஒவ்வொரு அங்கங்களை தொடும் சுவாமி. ஒவ்வொரு சரீர உறுப்புகளை தொடும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல நோய்கள் மறையட்டும் சுவாமி. உங்களோட வல்லமை இறங்கட்டும் ராஜா. ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உங்களோட சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரோட தலையில ஆனந்த தைலத்தால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. அதை ரிசீவ் பண்ணிக்கங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிரப்பிட்டு இருக்கிறார். ஏசப்பா, நீங்க நிரப்புங்கள் ராஜா. ஒவ்வொருத்தருக்குள்ள நிரப்புங்கள் சுவாமி. வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. எல்லா பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, சர்ப்பத்தின் ஆவிகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. குரங்கின் கிரியைகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குடும்பத்தில் நீங்க வாசம் செய்யுங்கள் ராஜா. பயத்தின் ஆவிகள் விட்டு வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சோர்வின் ஆவிகள் விட்டு வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. மன குழப்பத்தின் ஆவிகள், தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. உண்மையாக உத்தமமாக ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்க தாப்பா உதவி செய்யணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கடந்த வருஷம் ஆண்டவரே 2024 நல்லபடியாக எங்களை நடத்தினீரப்பா. நித்தமும் ஆண்டவரே எங்களுக்கு உணவு கொடுத்து இடம் கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு உடை கொடுத்து ஆண்டவர் துணிமணி எல்லாம் அத்தனை கொடுத்து என்னை தாங்கி வந்திருக்கு. அப்படியே தூக்கி வந்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்தும் ராஜா. இந்த வருடம் ஆண்டவரே புது வருஷம் ஆண்டவரே தேவனோட சித்தத்தை நாங்க நிறைவேற்ற எங்களை நீங்க பயன்படுத்துங்கள் ராஜா. எங்களை நீங்க உபயோகப்படுத்துங்கள் ராஜா. ஏசப்பா, அதுக்கு உங்களோட அருள் எங்களுக்கு வேணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் ஆண்டவரே எங்களோட குடும்பத்திலும் சரி தேசத்திலும் சரி நீங்க செய்ய போறீங்க என்று நாங்க விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாத்துங்கள் ராஜா. சம்பூர்ண நன்மையினால் எல்லாரும் நிரப்புங்க சுவாமி. Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, ஒவ்வொரு வீட்டுக்கும் நீர் ரட்சிப்பை கொண்டு வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, நீர் வாரும் ராஜா, வாரும் சுவாமி. நீர் வந்தால்தான் அப்பா தேவனே விடுதலை ராஜா, சந்தோஷம் சுவாமி, சமாதானம் சுவாமி. ஆம் ராஜா, நீர் எங்கள் மத்தியில் வாசமா இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் மலேசியா தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆம் சுவாமி, தேசத்தில் ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷமாக ஆசீர்வதித்து அவர்கள் மேல் உமது கரம் இருக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நித்தமும் அவர்களை நீர் நடத்த போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் உமது கரம் இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, வேலையில் கூட நித்திய ஜீவன் பிரயாசை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்தித்துமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்ப தலைவர்களை நீர் ஆசீர்வதித்துமைக்காய் நன்றி ராஜா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, வேலையில் கூட அப்பா தேவனே
வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, உமது நியாயத்துக்கு கீழ்ப்படிந்து, உமது வழியில் நடக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்கள் மேல் உமது கரம் இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு செய்யும் ராஜா. அவர்களுடைய ஆயுசு நாட்களை நீர் கோட்டை கொடும் சுவாமி. போக்கிலும் வரத்திலும் அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆம் ராஜா, சிறு குழந்தைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் ஆசீர்வதித்து அப்பா தேவனே நல்ல ஞானத்தினால நிரப்பி வழி நடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அவர்கள் உள்ளத்தில் நீ தெய்வ பயத்தை கொண்டு வரும் ராஜா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வளர நீர் தாமே அவர்களோடு பக்கத்துணையாக இரும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. உமக்கு என்று உத்தமமாக ஊழியம் செய்ய அப்பா தேவனே நீர் கிருபை பாராட்டுங்கள் சுவாமி. உமது அபிஷேகமானது எங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமது தயவு, உமது கிருபை, உம்முடைய காருண்யம் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி ராஜா. எங்களோடு கூட எங்கள் வீட்டுக்கு நீர் வரப்போகிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. உமது பிரசனத்துக்காக நன்றி, உமது அன்புக்காக நன்றி. எங்களோடு நீர் இடைப்பட்டமைக்காய் நன்றி. உமது கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. இவை அனைத்தும் ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Happy New Year and God bless you all. Happy New Year. பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.